அருமையான சந்தம் சந்தம் சந்திப்பு தொகுப்போடு பாவை ஜெயபாலன் அவர்கள் சரளா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் பாருங்கள். வணக்கம் மணி. வணக்கம் பாவியண்ணா. வணக்கம். பாமுக இணை அதிபர் வாணிமுகன் அவர்களே, சகோதரி கவிஞர் சரளா விமல்ராஜ் அவர்களே, பாமுக பூக்கள் நிகழ்வில் 325வது வாரத்தில் நாங்கள் இப்பொழுது இணைகின்றோம். இன்றைய இந்த நிகழ்விலே ஏற்கனவே இங்கே விழித்த சகோதரி கலந்து கொள்கின்றார். இவரோடு சக்தி ஸ்ரீனி சங்கரம் இன்று கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள். வீட்டிலே சில வேலைகள் இருக்கின்ற காரணத்தினாலே இடையே நான் விடுபட வேண்டியதாக இருக்கும். இப்பொழுது இவர்களை இணைத்து வைத்து தொடக்கி வைத்து இந்த நிகழ்வை தொடர வழிவகுத்து விடுவேன். இப்பொழுது இன்றைய தரப்பிலே இங்கே இறுதியாக நிரல்படுத்தி இந்த நிகழ்ச்சி வகைகளை தந்த எங்கள் மதிமகன் அவர்களுடைய தரவுப்படியாக இங்கே 12 கவிஞர்கள் இன்று வந்திருக்கின்றார்கள். ஆமாம், காணகுமரன், சர்வசிவரி சிவரூபன், பாலதேவகஜன், செல்வி நித்யானந்தன், ராணி சம்பந்தர், ஜெயா நடேசன், மதிமகன், சிவாஜினி ஸ்ரீதரன், சக்திதாசன், ஜெயம் தங்கராஜா, மனோகரி ஜெகதீசன், வஜிதா முகமது, சிவா சிவதர்சன், வசந்தா ஜெகதீசன், ஜபா ஸ்ரீதேவிகன், சக்தி சங்கர், இல்லாளன். இத்தோடு என்னுடைய இணையதளத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிற இந்த தனிப்பட்ட தளத்துக்கு அனுப்பப்பட்ட இன்னொரு கவிதையாக கமலாவதி ஜெயபாலன். 19 கவிஞர்களுடைய இணைவோடு இன்று இங்கு இந்த நிகழ்வு ஆரம்பமாகின்றது. ஆக ஏற்கனவே தந்த தலைப்பு சக்தி. இந்த சக்தி என்ற தலைப்பு இன்று எடுத்தாளப்படுகின்றது. சக்தி தடப்பிலே பல முத்துக்களான கவிதைகளை இங்கே பலர் உதிர்ந்து விட்டுகின்றார்கள். ஏற்கனவே சொன்னவர்கள் அவர்களுடைய கவிதைகளோடு அந்த நயங்கள் பிரபோடு இங்கே இந்த நிகழ்வை கொண்டெடுப்பதற்கு சகோதரி சரளா இணைந்திருக்கின்றார். முதலாவது கவிதையாக நான் இங்கே இன்னும் ஒன்று சக்தி சின்னி சங்கரி சொல்லிக் கொள்ளலாம். 50க்கு 7 மணிக்கு பிறகு இணைப்பில் வெறும் இணைந்து கொள்ள முடியாது. காரணம் அது கலாட்டா காரணமாக எங்களுடைய கலைவாணி மோகன் தன்னுடைய கலைவாணி மோகன் அவர்கள் அதனை நிறுத்திவிட்டு சென்று விடுகின்றார். ஆகவே அவர்கள் உள்நுழைய முடியாது. உள்நுழைப்பவர் அதற்கு முன்னதாக நுழைய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இப்பொழுது நான் எழுந்து போயிருப்பதால் என்னுடைய கவிதையோடு தொடருவோமா? சரி. நல்லது. உங்கள் அனுமதியோடு நான் நாளை நாம் இங்கே மீள ஒரு அமைப்பை தொடங்குகின்றோம். பொற்பருவ குழுமம் என்ற அமைப்பு. பொற்பருவம் என்பது 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள். 50 அந்த பொன்னார் மேனியனுடைய மேனிகளை ஆரோக்கியம் பேணி அவர்கள் கூனி நடக்கின்ற தேவைகளை அகற்றி அவர்களுடைய திடகாத்திரம் கூட ஆயுள் கூட உழைப்பது அதன் நோக்கம். தேக பயிற்சி, ஆரோக்கிய உணவு, அத்தகைய தங்கள் கலைத்திறனை காட்டக்கூடிய ஆட்டம் பாட்டம் கும்மாட்டம் ஆனதுக்கான ஒரு களம், ஆலோசனை களம். பிறர் எவ்வாறு நோய்களை தீர்ப்பது, நோய்களை தடுப்பது என்பதற்கான ஆலோசனை களம் ஆகியன இடம்பெறும். ஆக அந்த குழுமத்தினுடைய மீள் ஆரம்பம் இடையிலே நாங்கள் தொடங்கி நடத்தி இருந்தோம். இப்பொழுது மீள் ஆரம்பம் நடக்கப் போகின்றது. ஆகவே அந்த வேலைகள் உட்பட பல வேலைகள் எனக்கு இருக்கின்ற காரணத்தினாலே இன்று ஏற்கனவே உங்களை உதவிக்கு கேட்டிருந்தேன். இப்பொழுது ஆமாம், சக்தியை தலைப்பு சென்ற வாரம் கொடுத்திருந்தோம். அந்த சக்தி தலைப்புக்கு வந்த கவிதைகளுக்கு எல்லாளின் கவிதையை இப்பொழுது பார்த்துக் கொள்வோம். இச்சையில் மூழ்கி இளமையில் ஜோலி, இரவு பகல் போகி இன்ப யோக ஜாலி. இச்சையில் மூழ்கி இளமையில் ஜோலி, இரவு பகல் போகி இன்ப யோக ஜாலி. கட்டுடல் தளர கடமைகள் பெருக
கட்டிய மனைவியின் கட்டு இறுக, காலை மாலை வேளை வேலை, களைப்பாய் மீள கடமைகள் நீள, கட்டுடல் தளர கடமைகள் பெருக, கட்டிய மனைவியின் கட்டு இறுக, காலை மாலை வேளை வேலை, களைப்பாய் மீள கடமைகள் நீள, வீட்டு பொருட்கள் வாங்க வாங்க, வீட்டு பொருட்கள் வாங்க வாங்க, கூட்டி செல்ல அங்கிங்கென்று மனைவி மக்கள் மாய்வார் நித்தம், கடமையின் நிமித்தம் கால்கை இழுக்கும், மக்கள் திருமணம் மறுமொழி பேரர் அக்கறை பாசம் அலுப்பும் மறக்கும், நொந்து நைந்திடும் வந்திடும் நோய்கள், உடல் நொந்து நைந்ததும் வந்திடும் நோய்கள், தந்திடும் மருந்தால் தளர்ந்திடும் மனமும், காகம் கரிய காலமும் நீள, காலன் வரவை கண் எதிர்பார்க்கும், தாய்ப்பால் வந்தது தளரா சக்தி, ராப்பகல் நுகர்ச்சி தருகுது தளர்ச்சி, தாய்ப்பால் வந்தது தளரா சக்தி, ராப்பகல் நுகர்ச்சி தருகுது தளர்ச்சி. நன்றி, வணக்கம். உங்கள் பக்கமாக இச்சையில் மூழ்கிழமையில் ஜோலி, அதாவது இளமை காலத்திலே அந்த இச்சையில மூழ்கி அந்த இளமையிலே அந்த சந்தோஷங்களை அனுபவிச்சு இரவு பகலோடு இன்பம் ஒரு சந்தோஷமாக அவர்களுக்கு ஜோலியாக அவர்களுக்கு அந்த ஜாலியாக இருந்திருக்குது. கட்டுடல் தளர கடமைகள் பெருகு, அதாவது வளர வளர எங்களுடைய உடலின் தளர்ச்சிகள் மெதுவாக தளர அந்த கடமைகள் எங்களுக்கு கூடிக்கொண்டு போகின்றது. அந்த கூடிக்கொண்டு போகும் நேரத்துல கட்டிய மனைவின் கட்டு இறுக, அந்த கட்டிய மனைவியின் வேலைகள், அந்த வேலைகளோட நிமித்தம் காலை வேளை வேலை, காளைபாய் மீள கடமைகள் நீள, கடமைகள் அதாவது ஒரு குடும்பம் இளமை பருவத்தில இருந்து அடுத்த கட்டமா குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரும்போது அந்த குடும்ப வாழ்க்கையில நிறைய கடமைகள் அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த கடமைகள் நீண்டு கொண்டு போகின்றது. வீட்டு பொருள்கள் வாங்க வேணும், கூட்டி செல்றதுக்கு, அதாவது கணவனுடைய துணையை நாடி மனைவி கேட்கின்றாள், வாங்கோ என்ன கூட்டி செல்லுங்கோ என்று. அப்போது அங்கும் என்று மனைவி மக்கள் மார் நித்தம், அதாவது மனைவி பிள்ளைகள் எல்லாம் தந்தையை கூப்பிடுவார்கள் அந்த கடைக்கு போகும் வாங்கன்னு சொல்லி. அந்த நேரம் அந்த கடமையின் அவர்களை கூட்டி போறது தன்னுடைய கடமை. அந்த கடமையின் நிமித்தம் கை இழுக்கும், அதாவது உடலில வலி இருந்தாலும் ஆனால் அந்த கடமையை நாங்கள் செய்ய வேண்டும் என்றதுக்காக அவர்களோடு செல்வார்கள். செல்லும் போது கை இழுத்து வலிக்கும். ஆனாலும் மக்கள் திருமணம் மறுபடி பேரர் அக்கறை பாசம் அலுப்பும் மறக்கும், அதாவது அதன் பிற்பாடு பிள்ளைகள திருமண வாழ்க்கை, அந்த நேரத்துல மறுபடி அக்கறை பாசம், அதுக்குள்ள அந்த குழந்தைகள் பேர குழந்தைகள் வரும். அந்த நேரத்துல அந்த அலுப்பும் பாசம் பறக்கும். நொந்து நைந்தும் வந்திடும் நோய்கள் நேரங்களை, அதாவது அதற்கு பிற்பாடு சில வேளைகள்ல உடம்புல நொந்து நோய்கள் அந்த நேரம் தந்திடும் மருந்தால் தளர்ந்திடும் மனசு. அந்த நோய்கள் வரும்போது மனசு எப்போதும் ஒரு தளர்வினை கொடுக்கும். அந்த தளவின் போது அந்த மருந்துகள் தரும்போது மனசும் ஒரு தளர்ந்திடும். காகம் கரைய காலமும் நீளும், இந்த காகம் கரையும் போது எங்களுடைய காலங்கள் நீளுகின்றது. காலன் வரவை கண் எதிர்பார்க்கும். வயசுகள் செல்ல செல்ல எல்லோரும் கூடுதலா அதைத்தான் எதிர்பார்ப்பார்கள். எப்போது எங்களுடைய காலன் வருகிறார் என்று எதிர்பார்த்த கண்ணோடு இருப்பார்கள். தாய்ப்பால் தந்தது தளரா சக்தி, இராப்பகல் நுகர்ச்சி தருகுது தளர்ச்சி, அதாவது தாயின் தாய்ப்பால் எங்களுக்கு சக்தியை கொடுக்கும். அந்த தாய்ப்பால் ஒரு தளராத சக்தியாக எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆனால் இராப்பகல் நுகர்ச்சி, இந்த இரவும் பகலும் சுழற்சியினால் தருகு தளர்ச்சி, இந்த தளர்ச்சி வயசுகள் செல்ல செல்ல எங்களுக்கு ஒரு தளர்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்று முடித்திருக்கிறார்.
இளமை பருவத்தில இருந்து திருமண வாழ்க்கையில இருந்து அடுத்தது முதுமை பருவம் வரைக்கும் 3 கட்டமாக அவருடைய கவிதையை இங்கே வடித்து தந்திருக்கிறார். சிறப்பான வரிகளும் அதனுடைய நிறைந்திருக்கின்ற அர்த்தங்களும் பொருத்தமானவை என்று கூறி முடிக்கின்றேன். சிறப்பான வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி. அடுத்து இங்கே கவிதையை தந்தோடு வந்தவர் முதலாவது வரிசையிலிருந்து மீண்டும் ஆரம்பிப்போம். அவருக்கான செய்துவிட்டு போகின்றேன். நீங்களும் தொடருங்கள். சத்திய கவரையிலையா? சத்தியக்காவ காணலைனும் வந்திருக்கிறேன். ஓகே ஓகே. எப்படி இருக்கீங்க? வாருங்கள் வாருங்கள் சகோதரி. நீங்கள் வந்திருக்கிறேன் அண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் சக்தியா, எப்படி இருக்கிறீங்க? இங்கே மதிமகன் வணக்கம். இப்போத்தும் ஆமா மதிமகன் நான் நல்லா இருக்கிறேன். இப்போத்தும் வேலையால வந்தேன். வந்து ஒரு டீ ஒன்று போட்டு கொண்டு வந்து இருக்கின்றேன். மன்னிக்கவும், தாமதத்துக்கு மன்னிக்கவும். பிரச்சனை நீங்கள் தொடருங்க சகோதரி. எனக்கு வேலை பழுக்கள் இருப்பதால் நான் விலக வேண்டியவனாகின்றேன். அதன் தான் உங்களை கட்டாயப்படுத்தி அழைத்தேன். இங்கே மதிமகனுக்கும் அழைப்பேன். மதிமகன் தான் உள்ளொழிய முயன்றோம், முடியவில்லை. ஏதோ தடை இருப்பதாக தெரிவிக்கின்றார். என்ன என்று தெரியவில்லை. சென்ற முறை முயற்சித்தும் இந்த முறையும் அனுமதி கிடைக்கவில்லை. நான் முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது சற்று காலம் ஆகிவிட்டது. சக்தி சங்கதர் இணைகிறார். அடுத்த வாரம் சந்திப்போம் என்று போட்டிருக்கின்றார். இப்பொழுது அடுத்த கவிஞராக இங்கே வந்தவரை மட்டும் நான் தெளித்து விட்டு பாமுகப்போக்கு அடுத்த கவிஞராக இங்கே வருபவர் குமரன். வழமை போல கானா குமரன் முதலாவது கவிதையாளனாக வழமையாக வரும் கானா குமரன் இன்றும் வந்து நிற்கின்றார். அவருடைய குரலிலே அவருடைய கவிதை இப்பொழுது சங்கமமாகின்றது. அவர் வழமை போலவே குட்டி கவிதையை தன் திறனால் கொட்டி தருவதில் ஆற்றல் நிறைந்தவர். அதே வேளையிலே அவருடைய கவிதையிலே ஒரு புது கவிதை தரமாக ஒரு செய்தியை சொல்லி நிற்கும் ஒரு சம்பவத்தினூடாக. இம்முறையும் அவ்வாறே அமைகின்றது. சக்தி கொடு விழி திறவா மகனுக்கு விழி திறக்க சக்தி கொடு. சக்தி தாயே சக்தி கொடு விழி திறவா மகனுக்கு விழி திறக்க சக்தி கொடு. நீடிய உறக்க நியதியில் வாழும் பாவி மகனுக்கு பாவம் என மனம் இறங்கு. பழைய வாழ்க்கையை நீ கொடுத்தாயே. ஆள் நீரில் அவன் மூழ்கி மீட்டு எடுத்து சலனமற்ற ஜட வாழ்வில் இருந்து விடுதலை பெற சக்தி கொடுதாயே. சக்தி கொடு. ஆள் நீரில் அவள் மூழ்கி மீண்டு எடுத்து சலனமற்ற ஜட வாழ்வில் இருந்து விடுதலை பெற சக்தி கொடுத்தாயே என்கின்றார். ஒரு பையன் தவறுதலாக நீரிலே மூழ்கிவிட்டான். நீரிலே மூழ்கியவன் என்ன காரணமோ தெரியாது கண் பார்வையை இழந்து விட்டான். ஆக அந்த கண் பார்வை இழந்தவனுக்காக அங்கே பேருக்கு தகுந்தால் போல் மாறிவிடு, பிள்ளையை மறுபடியும் வாழவிடு, நாதர்முடியின் மேல் இருக்கும் நாகபாம்பே என்று பாடப்பட்டது போல இங்கே இவர் சக்தி கோடி விழுதிரவா மகனுக்கு என்று அந்த அப்பாவி மகனுக்கு இப்பாரில் பார்வையை கொடுக்க வேண்டும், அவன் மீள பார்க்க வேண்டும் உலகத்தை என்று குரல் கூலம் கேள்வி நிற்கின்றார் அவர். சக்தி கொடு விழிதிரவா மகனுக்கு விழி திறக்க சக்தி கொடு. எடுத்த எடுப்பிலேயே முதல் பந்தியிலேயே முன்மொழிகின்றார். என்ன விடயம், எதற்காக ஆரிடம் வியம்பப்படுகின்றது என்று அழகான ஆரம்பம். நீடிய உறக்க நியதியில் வாழும் பாவி மவனுக்கு பாவமென மனமிறங்கி, அவன் பாவம் என்று சொல்லி அவனுக்காக மனமிறங்கு என்று இறைவனிடம் கேட்கின்றார். பழைய வாழ்க்கையை நீ கொடு. ஆமாம், அவன் பார்த்தான், சிரித்தான், இந்த பாறை பார்த்து பரவசித்தான். அந்த அளவுக்கு ஆனந்தமான அவனுடைய வாழ்வு இன்று அமலமாகி போயிருக்கின்றதே
கண் இழந்த காரணத்தினால் அவனுக்கு பழைய வாழ்வியை நீ கொடுத்தாயே என்று வேண்டுகின்றார். ஆள் நீரில் அவன் மூழ்கி மீட்டு எடுத்து சலனமற்ற ஜட வாழ்வில் இருந்து, ஆமாம், ஆழ நீரில் மூழ்கினான், உயிரை காப்பாற்றி விட்டோம். ஆயினும் அந்த ஜடமாகத்தான் வாழ்கின்றான். இப்பொழுது அவனால் பார்க்க முடியவில்லை. விடுதலை பெற சக்தி கொடு. ஆமாம், பார்க்க முடியவில்லை மட்டுமல்ல, அங்கே அவன் அங்க குறைபாடோடு ஒரு சைடு எஃபெக்ஷன், அதாவது இங்கே கூறுவார்கள் ஒரு விஞ்ஞான வார்த்தையினூடாக, அவன் ஸ்பெஷல் நீட் ஸ்டூடெண்ட் என்று, அதாவது விசேஷ தேவையுள்ள பையன் என்று. அவ்வாறான நிலை அவனுக்கு இருக்கா என்று எண்ண வைக்கின்ற வகையிலே ஆள் நீரில் அவன் மூழ்கி மீட்டெடுக்கும் சலனமற்ற ஜட வாழ்வில் அவன் ஏதோ வாழ்றதுக்காக வாழ்வது போல வாழ்கிறான். விடுதலை பெற, அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற சக்தி கொடுத்தாயே என்கின்றார் குமரன். அவருடைய அருமையான கவிதை, ஒரு குட்டி கவிதை. அதிலே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வேண்டுதலை வைப்பதன் மூலம் ஒரு ஒரு அவலமான கவலைக்கு ஆழ்பட்டவனை அடையாளம் காட்டுகின்ற பாணியிலே குமரன் வெற்றி கண்டிருக்கின்றார். அவன் மீது பரிதாபம் இந்த கவிதையை வாசிக்கின்றவர்கள் இவருக்கும் எழக்கூடிய எண்ணத்தை அங்கே ஏற்படுத்தி வந்திருக்கின்றார். அதே வேளையிலே குட்டி கவிதையிலே தன் புது மெருகை கொட்டி அடுக்கு தமிழ்களும் அதற்குள் இறங்கி அதை தொடுத்த பாணியிலே எடுப்பில் அந்த கவிதைகள் மெளிரக்கூடிய வகையிலே, அந்த கவிதை மெளிரக்கூடிய வகையிலே இதனை வளமை போல் அமைத்து முதலாவதாக தொடுத்து தந்த கானா குமரனுக்கு அதே வேளையிலே ஒரு கடுமையாகத்தான் இந்த பின் உடனே 1 மணி நேரத்துக்குள்ளாக இந்த மீள் ஒளிபரப்பாக அதனை எங்களுடைய நிகழ்ச்சியை வீடியோ பதிவை எடுத்து இங்கே எங்களுக்கு தந்து உதவுகின்ற தம்பிக்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது அவருடைய குரலிலே அவர் இனி உங்களுடைய சந்தன் சிந்தன் சந்திப்பு வாரம் 325. சக்தி சக்தி கொடு, விழிதிறவா மகனுக்கு விழிதிறக்க சக்தி கொடு, நீடிய உறக்க நியதியில் வாழும் பாவி மகனுக்கு பாவமென மனமிறங்கி பழைய வாழ்வை நீ கொடு தாயே. ஆழ்நீரில் அவன் மூழ்கி மீட்டெடுத்தும் சலனமற்ற ஜட வாழ்வில் இருந்து விடுதலை பெற சக்தி கொடு தாயே. இனிய பொழுதுகளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆமாம், நாமும் இணைந்து அந்த குமரன் குறிப்பிடுகின்ற பிள்ளைக்கு சக்தி சக்தி தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இனி உங்கள் பக்கமாக நிகழ்வுகள் ஓடட்டுக்கு. நன்றி அண்ணா. வணக்கம் சத்யக்கா. வணக்கம் சரளா. வணக்கம். நலமா இருக்கிறீங்க தானே? உற்சாகமா இருக்கிறீங்க தானே? ஓம் ஓம் நலம் நலம். நீங்கள்? நானும் நலம். உங்களுடன் சேர்ந்து நானும் இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதை இட்டு மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி நன்றி. ஒன்றை நான் வாசிக்கிறேன், ஒன்றை நீங்க வாசிங்க, அப்படி மாறி மாறி சொல்லுவோம். அல்ல உங்களுக்கு என்ன மாதிரி என்று சொல்லுங்க. ஓகே. ஒரு கவிதையை நான் வாசிக்க, நீங்க அதுக்கு கருத்து சொல்லுங்க. அப்ப நீங்க ஒரு கவிதையை வாசிக்க, நான் பிறகு சொல்றேன், நான் கருத்து சொல்றேன். ஓகேயா? இப்ப நான் இந்த கவிதையை வாசிக்கிறேன். சக்தி. கலைமகளே கலைவாணியே உனை நாடுவேன் குலமகளே, கலையாத ஞானமும் கவிபாடும் நெஞ்சமும் நிலையாக தந்தவளே நித்திய சொருபி அம்மா, விளையாடி நின்றாய் அம்மா விழுமியம் கூடிடவே, சளையாத திடம் தந்தாய் சாகித்ய சரஸ்வதியே, பாடல்கள் தானிசைப்பேன் பரவசம் தானடைவேன், கேடுகள் நீக்கி என்னை கேட்டவரும் தருவாய், 7 ஸ்வரத்திலே நாதமும் என்னிடவே, வாழும் காலத்திலே வண்ணமாய் நின்றவளே, வெண்டாமரையிலே வீணையும் கைப்பிடித்து வண்டாடும் சோலையிலே ரீங்காரம் இடுபவளே, கொண்டாடும் நாளம்மா நவராத்திரி தினமென்று, எமையாளும் நாயகியே ஏழைகளை பாருமம்மா, கற்றவர் என்னாலும் பொற்புடனே நிற்பதற்கு கண்ணியம் நிறைந்த நல்லருள் புரிவாய், காண கருங்குயிலும் கீதம் இசைப்புதம்மா, வானங்களின் பூக்களெல்லாம் மனமதை பரப்புதம்மா, தென்றல்
குளிர்மையாக இதயத்தை வருடுதம்மா, உந்தன் வரவை உள்ளம் அறியுதம்மா, உந்தன் வரவை உள்ளம் அறியுதம்மா. நன்றி. ஹலோ, வணக்கம். வணக்கம். சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் எழுதிய கவிதை. நவராத்திரி தினம் என்று ஒன்று, அதை ஆளுகின்ற நாயகியாக வர்ணனை செய்து சக்தியின் வடிவங்களை அவ கவிதையிலே வடித்திருக்கின்றார். முதல் கலைவாணி, கலைமகளுக்கு கலைவாணி சரஸ்வதியை நோக்கி அவ கூப்பிடுகிறார். உன்னை நாடுவேன் என்று சொல்லி, கலையாத ஞானமும் கவி பாடும் நெஞ்சமும் நிலையாக தந்தவளே நித்திய சுரூபி அம்மா என்று சொல்லி தனக்கு அந்த கவி பாட அவ உண்மையிலே அவ நிறைய கவி பாடி இருக்கின்றா, பாடிக்கொண்டிருக்கின்றா, இனியும் பாடுவா என்று தான் நான் நினைக்கின்றேன். அப்படி அவளுக்கு ஒரு ஞானம், அந்த கலையாத ஞானத்தை கொடுத்த அந்த கலைமகளை அவ தன்னுடைய நித்திய சொரூபியாக எப்போதும் தன்னோடு இருக்கின்ற ஒரு அம்மாவாக நினைத்து அந்த வரிகள் முதலாவது பந்தியிலே அவ கூறியிருக்கின்றார். அப்படி அவ அந்த உண்மையிலேயே அவ பாடும்போது நீங்க கேட்டீங்களோ தெரியாது, அப்படியே பரவசம், அவாவே மறந்து பாடுவா, அப்படியே பாடிக்கொண்டே இருப்பா. அந்த வரிகளை தானாக எழுதி தானாக இசைத்து பாடும் பொழுது இன்னும் பரவசம் கூடும். எனக்கும் அப்படி இருக்கின்றது. என்னுடைய வரிகளை நான் பாடும் பொழுது எனக்கு என்னை அறியாமலேயே ஒரு பரவசம். அதே போல சர்வேஸ்வரிக்கும் அந்த பரவசத்தை அவ தான் அடைஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி கேடுகள் நீக்கி கேட்டு வரம் தந்திடும் அந்த கலைவாணியை நோக்கி எழுதியிருக்கின்றார். மிகுந்த வாழ்த்துக்கள். அதை விடவும் நல்ல அடுக்கு தொடுக்கு எல்லாம் தொடுப்பு எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப வண்டாடும் சோலை கொண்டாடும் நாள் என்று சொல்லி அப்படி பெற்று கற்றவர் பொற்புடன் என்று ஒரு எதுகையையும் நல்ல ஒரு எதுகையும் வரத்தக்க மாதிரி அவ தந்திருக்கின்றார். உண்மையாளின் நாயகியே ஏழைகளை பாருமாமா என்று சொல்லி, அந்த ஏழைகளுக்கு நீங்க கண்ணியம் நிறைந்த நல்லருள் புரிய வேண்டும் என்று சொல்லி அந்த சக்தியாகிய சரஸ்வதி தாய்க்கு இந்த கவி வரைகளை சமர்ப்பணமாக்கி இருக்கின்றார். மிகுந்த வாழ்த்துக்கள் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களே. நன்றி. இதுல 2 கடைசி வரியில நான் சில இதுகளை சொல்றேன். அந்த வண்டாடும் சோலையிலே ரீங்காரம் இடுபவளே, அதாவது நல்ல கற்பனை, அழகான அந்த உவமையை கொண்டு வந்திருக்கிறார். அந்த அந்த அழகான அந்த சோலையில இருந்து அந்த சரஸ்வதி பாடுவதாக நினைத்து அவ அந்த வரியை எழுதியிருக்கிறார். அதாவது நவராத்திரி தினத்தை மையமா வச்சு அந்த அந்த வரியை எழுதிக்க மிக சிறப்பா இருக்கிறது. நன்றி அக்கா, அதைத்தான் சொல்ல எடுத்தணும். நன்றி. அடுத்தது தேவன் திரு அவர்கள் எழுதிய கவிதை சக்தி. எத்திக்கும் ஆள்பவளே, என் புத்திக்கு தாயவளே, தித்திப்பாய் நாம் வாழ உன் சக்தி கொடு, சக்தி கொடு. பக்தியோடு பணிந்ததுவும் மெச்சி புகழ் பாடியதுவும் சிம்ம வாகனத்தால் சக்தியே உன்னைத்தானே. ஆட்சி உனது அருளை பாச்சு என் உள்ளே, மூச்சு நிலைத்து நான் வாழ்வதற்கன்றல்ல, தாகம் தீராமல் தனிந்து கிடக்கும் என் தாய் நிலத்தின் தன்மை மாற்றிடவே. காய்த்து குலுங்கும் மரம் காஞ்சு கருகியதாய் காணும் நிலையிலே ஈழ நிலத்தின் நிலை கண்டு வலித்திடும் வாழ்வே வேண்டாம், மீண்டே எழுந்திட உன் சக்தி கொடு, சக்தி கொடு. கொடுத்த குருதியின் சூடு தனியும் முன் கேடால் வீழ்ந்திட்ட ஈழம் காடாயாகும் நிலை கண்டு நீ கண்ணை மூடி கிடப்பதுமேனோ. மண்ணை அணைத்தபடி மாண்ட மறவர்களின் மாண்பு அறிந்திருந்தும் மௌனம் காப்பதுமேனோ. ஜனனம் தருபவளே, எமக்கு விடியல் தாவம்மா. விடுதலை யுத்தம் மௌனித்து கணத்திலே வேண்டாதவை யாவும் விதைத்து வளர்த்தவன், விடுதலை எண்ணம் மறைத்தே வைப்பவன், விழிகளை மூடி தாய் மண்ணையும் மொழியையும் காத்திடும் சக்தியே. ஆமாம், சக்தி. அதாவது இவர் விடுதலை வீரர்களை பற்றியும் அங்கே உள்ள அவலங்களை பற்றியும் எழுதியிருக்கின்றார்.
எத்திக்கும் ஆள்பவளே, எந்த திசையிலேயும் இந்த சக்தி ஆண்டு கொண்டிருக்கின்றாள். என் புத்திக்கு தாயவளே, அதாவது இந்த சக்தியானவள் என்னுடைய புத்திக்கும் அவள் தான் தாய். சித்திக்கும் நாம் வாழ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அழகாக வாழ்வதற்கு உன் சக்தியை கொடு என்று கேட்டிருக்கிறார். அடுத்தது பக்தியோடு பணிந்துதவவும் மெச்சி புகழ் பாடியதும். நான் உன்னை பக்தியோடு பணிகின்றேன், அதை மெச்சி புகழ் பாடுகின்றேன். சிம்ம வாகனத்தால் சக்தியே உனைத்தானே, அதாவது சிம்ம வாகனத்துல வருண்ட முதலாவது துர்க்கைக்காக இந்த பாட்டு பாடியிருக்கிறார். இந்த சிம்ம வாகனத்திலே இந்த துர்க்கை அம்மா வரும்போது சக்தியே உனைத்தானே நினைக்கின்றேன். ஆட்சி உனது அருளை பாச்சு என்னுள், அதாவது உன்னுடைய அருளை எனக்கு தாரும், அதாவது உன்னுடைய வீரத்தை எனக்கு தாரும். மூச்சு நிலைத்து நானும் வாழ்வதற்கன்றல்ல, என்னுடைய மூச்சு நிலைத்து வாழ்வதற்கு இல்லை. தாகம் தீராமல் தனிந்து கிடக்கும் என் தாய் நிலத்தின் தன்மை மாற்றிடவே, அதாவது எனக்காக இல்லை, என்னுடைய தாய் நிலம் அது தனிந்து போய் வெற்றிடமாக கிடக்கின்றது. அந்த தாய் நிலத்தை மாற்றுவதற்கு எனக்கு சக்தி கொடு என்று கேட்டிருக்கிறார். காய்த்து குலுங்கும் மரம், அதாவது ஒரு மரத்துல அந்த காய்கள் நிறைய காய்த்து குலுங்கும், அதை ஒரு உதாரணமாக அந்த மக்களை அங்கே காட்டுகிறார். காய்ந்து கருகியதாய் காணும் நிலையிலே ஈழ நிலத்தின் நிலை, அதாவது அந்த நிலம் காஞ்சி கருகி அந்த மரங்கள் வந்து காய்த்து குலுங்குகின்ற மரங்கள் வந்து அப்போது காஞ்சி போயிருக்கின்றது. மக்களையிலே அந்த நிலத்தை இந்த மரத்தை தான் அவர் சுட்டி காட்டுகிறார். அது காஞ்சி போயிருக்கு. அக்கா எதுவும் சொல்றீங்களா? இல்ல. சரி சரி. ஈழ நிலத்தின் நிலை, அந்த நிலை அவலத்தை அங்கே குறிப்பிடுகின்றார். கண்டு வலித்திடும் வாழ்வே வேண்டாம், அதை எனக்கு பார்க்கிற வாழ்வை வேண்டாம் எனக்கு. அதை காணும் போது வலி, என்னுடைய வலி நெஞ்சிலே எழுகின்றது, அந்த வலி எனக்கு வேண்டாம். மீண்டே எழுந்திட உன் சக்தியை கொடு, அந்த வலி வேண்டாம், அதுல இருந்து நான் மீளுவதற்கு அந்த சக்தியை கொடு. கொடுத்த குருதியின் சூடு தணியும் முன், அதாவது ஒருவருக்கு அந்த குருதியை கொடுக்கும் போது அந்த சூடு தணியும் முன் கீழால் ஒழுத்தப்பட்ட ஈழம், அதாவது எத்தனையோ குழந்தைகளுக்கு அந்த நேரம் அந்த பிரச்சனையான நேரத்துல எத்தனையோ பேர் ரத்தம் கொடுத்திருப்பாங்க. அந்த ரத்தம் அந்த தனியும் முன் அந்த ஈழம் காடாய் ஆகும் நிலை, அந்த நேரத்துல அது சுடுகாடாக போய்விட்டது அந்த ஈழம். நீ கண்ணை மூடி கிடப்பது மீனோ, சக்தியே நீ என்னத்துக்காக என்ன கண்ணை மூடி கிடக்கின்றாய், ஏன் இப்படி இருக்கின்றாய்? மண்ணை அணைத்தபடி மாண்ட மறவர்கள், அந்த மண்ணிலே எத்தனையோ மறவர்கள் தங்கள் உயிரை மாற்றிருக்கிறார்கள், அந்த மண்ணை அணைத்தபடியே மாண்டிருக்கிறார்கள். மாண்பு அறிந்திருந்தும் மௌனம் காப்பாயேனோ, அன்றைய மாண்பு அந்த அவர்களுடைய மாண்பை அறிந்திருந்து கூடி நீ ஏன் மௌனம் காத்தாய்? ஜனனம் தருபவளே எமக்கு விடியல் தாவம்மா, எங்களுடைய நாங்கள் இறப்புக்கும் பிறப்புக்கும் தாயானவளே, அதாவது ஜனனம் பிறப்பு, அந்த பிறப்பை தருபவளே எமக்கு விடியலை தாருமம்மா, இன்னும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடியலை தாருமம்மா. விடுதலை யுத்தம் மௌனித்து கணத்திலே, அந்த விடுதலை யுத்தம் ஆகியது அந்த மௌனித்த கணத்திலே வேண்டாதவை யாவையும் விதைத்து வளர்த்தவன், தேவையில்லாதவற்றையெல்லாம் அங்கே விதைத்து வளர்த்தார்கள். விடுதலை எண்ணம் மறைத்தே வைப்பவன், அந்த விடுதலை எண்ணத்தை மறைத்தார்கள். விழிகளை மூடி தாய்மண்ணை மொழியையும் காத்திடும் சக்தி, அதாவது அந்த அப்படி மறைத்து வைத்தவர்களை அந்த விழியை மூடி தாய்மண்ணையும் மொழியையும் காத்திடும் சக்தியை தாருமா என்று கேட்டு முடித்திருக்கின்றார். இவர் வளமையாக விடுதலையை பற்றி எழுதி கொண்டு வருவார். நல்ல சொல்லாடல், அவருடைய மனக்கவலைகள் அப்படியே அங்கேயே புதைப்பார். அவ்வளவுக்கு அவருடைய அந்த தாகம், அவருடைய தாகம் அங்கேயே இருக்கின்றது, தனியாத தாகமாகவே அங்கே இருக்கின்றது. சிறப்பான வாழ்த்துக்கள். மிகுந்த வாழ்த்துக்கள் தேவன் திரு அவர்களே. அவர் அதில் எனக்கு பிடித்த வரி, ஆட்சி உனது அருளை பாற்று என்னுள்ளே மூச்சு நிலைத்து நான் வாழ்வதற்கன்றல்ல என்று சொல்லி ஒரு பொது நல நோக்கோடு அந்த சக்தியை வேண்டி எங்களுடைய ஈழ மண்ணை மீட்டு தர வேண்டும் என்று சொல்லி கவிதையிலேயே தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார். மிகுந்த வாழ்த்துக்கள்.
அடுத்து செல்வி. செல்வி நித்யானந்தன். சக்தி இறையின் பாதியாய் இந்து மத வழிபாட்டாய் இணையான ஆற்றலாய் இருப்பதே சக்தியாகும். இச்சை ஞானமாய் கிரியா மூன்றுமாய் இணைந்ததே வருதலாய் சக்தி வழிபாடாய் திறன் வலிமையாய் முயற்சி ஆற்றலாய் பெயருக்கு உருவமாய் அவதாரமாய் பொருள்படுமே. செல்வி நித்யானந்தன். ஆம், இவன் இந்த சக்தியின் அந்த 3 வடிவ சக்தி இருக்கின்றது. ஒன்று இச்சா சக்தி, மற்றது கிரியா சக்தி, மற்றது ஞான சக்தி. அந்த சக்தியின் வடிவங்களை 3ஐயும் இச்சை ஞானமாய் கிரியா, இச்சை ஞானமாய் கிரியா 3மாய் இணைந்தே வருதலாய் சக்தி வழிபாடாய். அதாவது நவராத்திரி தினங்களிலே 3 நாட்கள் சக்தியின் வழிபாடாக நாங்கள் செய்கின்றோம். அந்த இறையின் பாதையாய் இந்து மத வழிபாடாய் இணையான ஆற்றலாய் இருப்பதே சக்தியாகும். ஆம், இறையின் பாதி, அதாவது அர்த்தநாரீஸ்வர அந்த கோலத்தை இங்கே இறையின் பாதியாய் என்று கவியிலே ஆரம்பித்து ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு சக்தியாக வர்ணனை செய்து அதிலும் 3 விதமான சக்திகள் இருக்கின்றன என்று 3 இச்சை சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தியை எழுதி முயற்சி ஆற்றலாய் திறன் வலிமையாய் பெயருக்கு உருவகமாய் அவதாரமாய் பொருள்படுமே. அதாவது அந்த 3 சக்திகளும் 3 திறன்களை கொண்டுள்ளன. முதலாவது துர்க்கை வீரத்திற்கும், 2வது லக்ஷ்மி செல்வத்திற்கும், 3வது சரஸ்வதி கல்விக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு திறனுக்கும் நாங்கள் ஒவ்வொரு திறமைக்கும் ஒவ்வொரு சக்தியின் அந்த சக்தியை உருவகித்து நாங்கள் வணங்குகின்றோம். அதை அவர் அதான் பெயருக்கு உருவகமாய் அது அவதாரமாய் பொருள்படுமே என்று அந்த சக்தியை வர்ணித்து எழுதியிருக்கின்றார். மிகுந்த வாழ்த்துக்கள் செல்வி. இனிய வாழ்த்துக்களுக்கா. அடுத்தது ராணி சம்பந்தம். சக்தி சத்துக்கள் பல உறிஞ்சி சொத்து சேர்த்த சக்தி முத்துப்போல் வலிமையானது. இயற்கையில் சூரிய கதிர் தெரிச்சு கிடைத்த உயிர் சத்தால் தோல் திட காத்திரமானது. இலைவகை மெதக்கறி பழம் தானியம் என பயிரில் 10 ஆக்கி நோய் எதிர்ப்பு சக்தி உருவானது. செயற்கையில் நன்மை தீமை கருவாகி மின்சார சக்தியாக யுக்திகள் ஆனது. மாந்தரை சித்தராக்கி சுய அறிவை கூட்டும் அன்பின் சக்தி ஆனது. இவற்றை அடக்கி பதிபக்தி தரும் ஆதிபரா சக்தியும் ஆண்டவனில் ஓர் பாதி ஆனதே. ராணி சம்பந்த தேவமணியில் இருந்து. குரலும் போட போறீங்களோ? குரல் போட்டா அது கேக்குதோ தெரியல, அதுக்கும் போடுங்க. இல்ல எனக்கு அது தெரியாது. எப்படி அது ஜூம்ல அப்படி போடுறேன் எனக்கு தெரியாது. ஓகே, அப்ப விடுங்க, பிரச்சனை இல்லை. வாசிச்சாச்சு தானே? சத்துகள் பல உறிஞ்சி சொத்து சேர்த்த சக்தி முத்து போல வலிமையானது. அதாவது சத்துக்கள், உடம்புல உள்ள சத்துக்கள் பல உறிஞ்சி, அதாவது அந்த சத்துக்களை எல்லாம் இழந்து அந்த சொத்து சேர்த்த சக்தி முத்து போல வலிமையான, அந்த சொத்து சேர்த்த சக்தி, அதாவது எங்களுடைய உடம்புல இருந்த வலிமையால நாங்க அந்த சொத்தை சேர்த்தோம். அது ஒரு முத்து போல வலிமையான சக்தி என்று கூறியிருக்கிறார் 1வது வரியில. இயற்கையின் சூரிய கதிர், இங்கே அடுத்தது இயற்கையை கொண்டு வந்திருக்கிறார். அந்த சூரிய கதிரிலிருந்து கிடைக்கின்ற சத்து, அதாவது விட்டமின் டி, அது எங்களுக்கு உண்மையிலேயே எங்களுடைய தோலுக்கு தேவையான ஒரு விட்டமினாக தெரிகிறது. அப்ப அந்த தோலின் வலிமையை திடகாத்திரமாக்குவதற்காக அந்த இயற்கையின் சக்தி தேவைப்படுகின்றது. அடுத்தது இலவகை, அது உணவு, எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையானது உணவு. இவை இலவகை கறி பழம் தானிய பொருட்கள்.
10 ஆக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை உருவானது. அதாவது இவை நாங்கள் எல்லாம் எங்களுடைய உடம்பிலே சேரும் போது எங்களுடைய உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அங்கே உருவாகின்றது. செயற்கை அடுத்தது இயற்கையை ஓட அடுத்தது வந்து செயற்கையை கொண்டு வந்திருக்கிறார். செயற்கையை வரும்போது அதுல வந்து நன்மை தீமை கருவாகி மின்சார சக்தியாக யுத்திகள் ஆனது. அதுல சேர்ற நன்மையும் தீமையும் சேர்ந்து அது ஒரு மின்சார சக்தியாக அங்கே உருப்பெறுகின்றது. மாந்தரை சித்தராக்கி, அதாவது ஒரு மனிதர்களை ஒரு சித்தர்களை ஆக்கி சுய அறிவை கூட்டும் அன்பின் சக்தியானது. அதாவது சித்தர்களின் அவங்களோட ஆன்மீகம் அதை கொண்டு இங்கே நிறுத்தியிருக்கிறார். இந்த ஆன்மீகத்தாலே அந்த சுய அறிவை கூட்டும் அன்பின் சக்தியானது. அந்த அன்பை அங்கே சக்தியாக அந்த ஆன்மீகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். இவற்றை அடக்கி பதிபக்தி தரும் ஆதிபராசக்தி ஆண்டவனின் ஓர் பாதி ஆனது. எல்லாவற்றுக்கும் மேலான இந்த சக்தி ஆதிபராசக்தி, அந்த சக்தியாலேயே இத்தனையும் நடக்கின்றது. இந்த ஆதிபராசக்தி ஆண்டவனின் ஓர் பாதி, இறைவனின் ஒரு பாதிதானே ஆண்டவனின் இந்த ஆதிபராசக்தி. அந்த சக்தியே இந்த உலகத்தை ஆளும் ஒரு சக்தியாக இங்கே குறிப்பிடுகிறார். மிக சிறப்பு. அவர் வந்து ஒவ்வொரு சக்தியையும் வித்தியாசமா கொண்டு வந்திருக்கிறார். ஒன்று உணவுச்சத்தை கொண்டு வந்திருக்கிறார், அடுத்து இயற்கையை கொண்டு வந்திருக்கிறார், அதுக்கு செயற்கையை கொண்டு வந்திருக்கிறார். இறுதியாக எல்லாத்துக்கும் மூலத ஆதாரமாயிருப்பது சக்தியே என்று கூறி முடித்திருக்கிறார். சிறப்பான வாழ்த்துக்கள் ராணி சம்பந்தர் அக்கா அவர்களுக்கு. மிகுந்த வாழ்த்துக்கள் ராணி சம்பந்தர் அவர்களே. அடுத்தது சந்தம் சிந்தம் சந்திப்பு வாரம் 325 ஜியா நடேசன். சக்தி இறைவனின் சந்நிதியிலே செப்பினேன் பாடுவேன். மன்னிக்கவும் சரளா, செப்பினேன் அல்ல செபிப்பேன் என்று எழுதியிருக்கிறேன். சாரி மன்னிக்கவும், செவிப்பேன். இறைவனின் சந்நிதியிலே செவிப்பேன் பாடுவேன். அவரின் சகதி கிடைத்தலிலே அதற்கு குற்று போட தவறப்பட்டு விட்டது. சக்தி சக்தியா? அவரின் சக்தி கிடைத்ததிலே நாளாந்த உணவிலே சத்தான விட்டமினால் சக்தியால் சுகம் பெற்றேனே. நாளாந்த நடையிலும் அப்பியாசத்திலும் உடல் நலம் அடைந்தேனே. அம்மாவின் உறவு முறையினிலே சக்தி என்ற பெயரினிலேயே இளையவளானாளே. ஜியானா டேசன் ஜெர்மனியிலிருந்து. தாயுண்ட பெயரும் வந்து சக்தி போல கிடக்குது இங்க கூறுங்க. உறவு அம்மாண்ட ஒரு உறவு அம்மாண்ட முறையில ஒரு சக்தி இருக்கிறா அந்த உறவு முறையில. இளையவள் மனத சகோதரம் இளைய சகோதரம் சக்தியாக இருக்கலாம். அவ அந்த இறைவன் சன்னதியில சக்தி, அதாவது இங்க இறை சக்தியைத்தான் அவ நோக்கி முதல் 2 வரிகளும் இறைவன் சன்னதியில இந்த இறை சக்தியை நோக்கி அவ ஜபிப்பேன், அந்த ஜபிப்பேன் அதை ஜபிக்கிறது, அதாவது கடவுளோடு நாங்கள் அந்த உறவாடும் நேரம், அது ஜெப நேரம். அப்படி அந்த சக்தியை நோக்கி அவ தான் அந்த மற்றது அதோட ஜெபித்து பாடுகிறதும் அவாவுக்கு ஒரு அந்த ஆன்மீக சிந்தனைகள் தர்றவ தானே, ஒவ்வொரு நாளும் தர்றவ தானே. அப்பொழுது அந்த சிந்தனைக்கு பின்னர் பாடுகிறவ. அப்படி அந்த சக்தி கிடைத்ததால தான் அவாக்கு கிடைத்திருக்கின்றது. மற்றது நாளாந்த உணவினால சத்தான விட்டமினால சக்தியால் சுகம் பெற்றேன். அவனுடைய உடலுக்கு தேவையான சக்தி அந்த விட்டமின்கள் அந்த நாளாந்த உணவில் அவ எடுத்து அதாலே அவ சுகம் பெற்றிருக்கிறார், அந்த சக்தியால சுகம் பெற்றிருக்கிறான். அதையும் விடவும் அவ நாளாந்த நடை அப்பியாசத்திலும் உடல் நலம் அடைந்ததாக கூறுகின்றார். இதற்கெல்லாம் அந்த சக்தி
அப்ப முதல் இறைசக்தியை சொல்லா, பிறகு வந்து உணவிலே கிடந்து உணவில் விட்டமின்ஸ்கள் அதில் இருந்து பெறுகின்ற சக்தியை சொல்லி, அதற்கு பின்னர் தான் தன்னுடைய முயற்சியாலையும் தனக்கு சக்தியை எடுத்துக்கொள்வதாக எங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமாக சொல்லி இருக்கின்றார். நீங்க நாளாந்தன் நடக்க வேணும், உடல் அத்தியாசம் செய்ய வேணும், அப்பதான் நீங்க நலமாக வாழலாம் என்று சொல்லி அந்த சக்தியையும் சொல்லி இறுதியாக தன்னுடைய அம்மா முறையிலே சக்தி என்ற பெயரிலோ ஒரு இளையவள் இருக்கிறார் என்று சொல்லி முடிச்சிருக்கிறார். மீண்டும் வாழ்த்துக்கள் லியாக்கா. வாழ்த்துக்கள் லியாக்கா. அடுத்தது சந்திரகுமாரன். சக்தி. அகிலம் ஆள்பவள் நீயே, அன்னை பராசக்தி தாயே, முகிழ்வும் முடிவும் நீயே, மூவுரு கொண்ட தாயே, வீரத்தின் விளை நிலம் நீயே, வீணரை அழித்திடுவாயே, ஆரத்தில் அழகுறும் தாயே, அம்மையே சிம்ம வாகினியே, செல்வத்தின் அதிபதி நீயே, செந்தாமிரை மீதுரை தாயே, இல்லத்தில் வந்தமர்வாயே, இலக்குமி கடாட்சம் தருவாயே, வீணையின் நாதமே நீயே, வித்துவம் தந்திடும் தாயே, இணையில் உறங்கிடும் சேயும் இயம்பிட வைத்திடும் தாயே, உலகமே இயங்குது தன்னாலே, உத்தமிகளும் மூவரருளாலே, கலகமே ஏதுமின்றி உலகினிலே, கலக்கமில்லா வாழ்வது தருவீரே. நன்றி. மதிமகன். அகிலம் இந்த உலகத்தை ஆள்பவள் நீயே, அன்னை பராசக்தி தாயே, அதாவது இந்த உலகத்தை ஆளும் அன்னை பராசக்தி தாயும் நீயே, முகிழ்வும் முடிவும், அதாவது ஆரம்பமும் முடிவும் நீயே, மூவுரு கொண்ட தாயே, மூன்று உருவம், அதாவது துர்க்கை, செல்வம், கல்வி, இந்த மூன்றுக்கும் சக்தியானவளும் நீயே, வீரத்தின் விளைநிலம் நீயே, வீணரை அழைத்திடுவாய், அதாவது இந்த வீரத்துக்கு அதிபதியாக இருப்பவள், அந்த வீரத்தாலே அந்த வீணர்களை அழித்திடுவாயே, ஆரத்தில் அழகுறும் தாயே, அம்மையே சிம்ம வாகினியே, அந்த ஆரமாக அந்த மாலையை அணைந்து அந்த ஆரத்திலே அழகாக இருக்கின்ற தாயே, அம்மையே, அந்த சிம்மத்திலே அந்த வாகினியாக இருப்பவளே, செல்வத்தின் அதிபதி. அடுத்ததாக செல்வத்து நாயகியை இங்கே கொண்டு வந்திருக்கின்றார், லக்ஷ்மியை. செல்வத்தின் அதிபதி நீயே, செந்தாமரை மீதுரை தாயே, அதாவது செல்வத்துக்கு நீதான் அதிபதி, அந்த செந்தாமரை பூவிலே வீற்றிருக்கிறவளே, இல்லத்தில் வந்தமர்வாயே, இலக்குமி கடாட்சம் தருவாயே, என்னுடைய இல்லத்தில் நீ வந்தமர்ந்தால் எனக்கு இலட்சுமி கடாட்சம் தாரும் அம்மா, அதாவது அந்த எனக்கு செல்வத்தை தாரும் அம்மா என்று கேட்டு இருக்கின்றார். வீணையின் நாதமாம் நீயே, மூன்றாவதாக கல்வித்தாயை கொண்டு வந்திருக்கிறார், சரஸ்வதி தாயே, வித்துவம் தந்திடுவாயே, ஏணியில் உறங்கிடும் சேயும் இயம்பிட வைத்திடுவாய், அதாவது இந்த வீணை தாயே, நீ எனக்கு பாடல்களை தந்து அந்த வீணையில் அதாவது ஊஞ்சல் மாதிரி ஒரு அந்த காலத்துல கட்டுவார்கள் வீணைகள், குழந்தைகளை தாளாட்டுறது, அதுக்குள்ள போட்டு அவர்களை தாளாட்டுவார்கள், அப்ப இந்த தாளாட்டு பாடுறதுக்கு என்னை இயம்பிட வைத்தாயே என்று கூறியிருக்கிறார். உலகமே இயங்குது தன்னாலே, உத்தமிகள் மூவர் அருளாலே, அதாவது இந்த உலகம் தன்னால இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் மூவரும் உங்களுடைய மூவரின் அருளாலே கலகமே ஏதுமின்றி உலகிலே கலக்கமில்லா வாழ்வது தருவீரே, உங்களுடைய 3 பேர் அருளாலயம் இந்த உலகிலே வாழ்வதற்கு கலக்கமில்லா வாழ்வை தருவீரே என்று கேட்டு முடித்திருக்கிறார். நிறைவேருடைய கவிதை மிக அழகு, அவருடைய சொல்லாடல் மிகச் சிறப்பு. ஒரு கவிதையை 3 சக்தியையும் அங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். அந்த இறுதியாக அந்த சக்தியால இந்த உலகம் எவ்வாறு இயங்குது, அந்த உலகத்தை நீ காப்பதற்காக எங்களுடைய கலக்கம் இல்லாம ஒரு வாழ்வதற்காக இந்த 3 பேருமே துணை நிற்கின்றார்கள், அந்த 3 பேருமே எங்களுக்கு அருள் செய்வீர்களே என்று சொல்லி கூறி முடித்திருக்கின்றார். மிக்க நன்றி மதிமகன் அண்ணாவிற்கு. அருமையான கவிதை. எனக்கு உண்மையில
இந்த பாருங்க என்ன அந்த முடிவில எல்லா வரிகள்லயும் ஜே 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 என்ன நீயே தாயே நீயே தாயே வாயே தாயே வாகினியே தருவாயே அப்படி என்று சொல்லி ஒரு நல்லொரு சந்தம் அப்படியே கெந்தி கொண்டிருக்கின்றது. அவர் வந்து அந்த இயப்புத்தொடை ஒவ்வொரு பாட்டுக்கும் இறுதியில அந்த இயப்புத்தொடை அங்க வந்திருக்கு அவருடைய பாட்டுல மிக சிறப்பு. அது ஒரு சந்தம் என்று சொல்லக்குள்ள அந்த சந்தம் சிந்தும் என்று சொல்லுவாங்களா, அந்த சந்த பாட்டுகள்ல கூடுதலா அந்த இயப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதான் அந்த கூடுதலா அந்த சந்தம் அதுல சேர்றது. ஆம் ஆம் அதான் நீங்க அந்த மரபு கவிதை கற்று நீங்க தானே, அப்ப அந்த தொடைகள் அதை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே? உண்மைத்தான். இந்த கவிதையில ஒரு 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 வித்தகம் இருக்கின்றது பாருங்க. முதல் சொல்லி இருக்கிறார் என்ன, அகிலம் ஆள்பவள் நீ என்று சொல்லி, முகிழ்வும் முடிவும் நீதான் என்று சொல்லி, உலகத்தில எல்லாமே உன்னாலே தான் என்று சொல்லி, இறுதியிலையும் அது சொல்லி இருக்கிறார் என்ன, உன்னாலே தான் உங்கள் மூவரின் அருளாலே தான் இந்த உலகம் இயங்குது அப்படி என்று சொல்லி, அப்ப இந்த இடையில அந்த 3 சக்திகளையும் கொண்டு வந்து எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது அவர் எழுதிய அந்த அவருடைய வரிகள் எல்லாம் உண்மையிலே அந்த அழகான அந்த சின்ன சொல்லாடலா இருக்கும். நிறைய விஷயம் அதுக்குள்ள இந்த பூந்திருக்கும். மற்றது ஈஸி, அவருடைய அந்த அழகா இருக்கும், வாசிக்கிறதுக்கே ஒரு சிறப்பா இருக்கும் மற்ற கவிதை. எல்லோருக்கும் விளங்கக்கூடிய வகையில எப்படி எப்படி இந்த சொற்களை கொண்டு வர்றாரு என்ன, அப்படி ஒரு கெட்டித்தனம் அவர்கிட்ட நெடுங்காலமாகவே இருந்து வருகிறது, கவனித்துக் கொண்டு வருகிறோம். மிகுந்த வாழ்த்துக்கள் மதிமகன் அவர்களே. அடுத்து சிவாஜினி. சிவாஜினியோட கவிதை தட்ட வேணும், ஆனா வருவதில்லையே. தொட்டா திறக்கும் என்று தொட்டால் திறக்கும் என்று, ஆனா இதுக்குள்ள வருது இல்லை. நான் நினைக்கிறேன் அது அந்த பூட்டி இருக்கிறதால் வருது இல்லையோ. சிவாஜினி நீங்க நான் எடுத்துட்டேன், வாசிக்கிறேன். சிவாஜினி சக்தி சக்தி. முப்பெருந்தேவியில் முதலான சக்தியே துர்க்கை இலக்குமி சரஸ்வதி, 3 முத்தான சக்தியே சொத்தெனக் கொள்வோம். வீரத்தின் விதை நிலம் வீற்றிருக்கும் தாயே, சேற்றில் செந்தாமரையில் உறையும் உத்தமியே, வெண் தாமரையில் வீற்றிருக்கும் வெண்கமல வாகினி. வெள்ளையனை ஓட ஓட விரட்டிய சக்தியே, உன் முத்தியால் பனிச்சம் காய்களால் பலமாய் வீசியே விரட்டினாய் சக்தியே. வீர வரலாறு சரித்திரமாயுண்டு வற்றா பழையில் 10ஆம் இடமாய் பதியமிட்ட தாயே தாயே. நன்றி, வணக்கம். அது எனக்கு வரே இல்லை, நீங்களே அதுக்கு ஒரு கருத்து சொல்லி விடுங்க, நான் அடுத்ததை பாக்குறேன். முதல் இவரும் அந்த முப்பெருந்தேவியில முதலான சக்தி 3 சக்திகளையும் கொண்டு வந்திருக்கின்றார். முதலாவது துர்க்கை, அடுத்து லக்ஷ்மி, 3வது சரஸ்வதியாக, 3ம் முத்தான சக்தியே சொத்தின கொள்வோம் என்று சொல்லி, அந்த 3 சக்திகளையும் எங்களுக்கு சொத்தாக நாங்கள் கொள்ள வேண்டும் என்று சொல்லியும், வீரத்தின் விதை நிலம் வீட்டிருக்கும் தாயே, அதாவது வீரத்தின் விதை நிலம் வீட்டிருக்கும் தாயே, சேற்றில் செந்தாமரையில் உறையும் உத்தமியே, வெண்தாமரையில் வீட்டிற்கும் வெண்கமல வாகினி. இங்க அவ அந்த துர்க்கை வந்து வீரத்துக்குரிய தாயாகவும், மற்றும் செந்தாமரையில இருக்கிற லட்சுமி அவ சேற்றில் செந்தாமரையில இருந்தாலும் அவ அந்த செல்வம் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றதாகவும், மற்றும் வெண்கமலத்தில் வீட்டிருக்கும் அந்த சரஸ்வதியை வாகினி, வெண்கமல வாகினி என்று சொல்லி அழகான சொல்லாடல் தந்து வர்ணனை தந்து எழுதியிருக்கின்றார். வெள்ளையனை ஓட ஓட விரட்டிய சக்தி. அத இங்க இப்ப அடுத்த 2 வரி பந்திக்கும் அவ அங்க போயிட்டா, தன்னுடைய நாட்டுக்கு போயிட்டா, வெற்றாப்பள்ளையில வீர வரலாறு ஒரு சரித்திரமாக இருக்குன்னு சொல்லி 10ஆம் இடமாய் பதியமிட்ட தாயே தாயே, 10ஆம் இடத்துல பதியமிட்டு இருக்குன்னு சொல்லி வெற்றாப்பள்ளைய சொல்லி, அது ஒரு சரித்திர
ஒரு புகழ் பெற்ற ஒரு ஆலயமாக இலங்கையில மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கெல்லாம் இந்த சக்தி தான் காரணம் என்று சொல்லி பனிச்சம் காய்களால் பலமாய் வீசியே விரட்டினாய் சக்தியே என்ற வெள்ளையனை ஓட ஓட விரட்டினதும் அந்த சக்தி தான். அந்த அந்த இடத்தில வெற்றாப்பளை அந்த ஆரம்ப காலங்களிலே ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்ட அந்த காலத்தையும் கொண்டு வந்து அவங்களை எல்லாம் விரட்டி அந்த வரலாற்றில ஒரு இடத்தை பிடித்து 10ஆம் இடமாக அந்த பதியப்பட்ட அந்த வெற்றாப்பளைய கூறி எல்லாவற்றிற்கும் இந்த தாய் தான் சக்தியாக இருந்திருக்கிறார் என்று சொல்லி முடித்திருக்கின்றார். அழகாக சொல்லாடல் கையாளப்பட்டு இருக்கின்றது. மீந்த வாழ்த்துக்கள் சிவாஜினி. ஸ்ரீதரன் அவர்களே வாழ்த்துக்கள் சிவாஜினி. அடுத்தது வந்து சக்தி சக்திதாசன் அவற்ற கவிதை நாங்க வாசிக்கிற மட்டும்தான் பொருள் சொல்றேன் இல்ல பாவையன்னா. என் சக்தி நினைவு தடங்களில் நின்றன் உருவம், நேச கணங்களில் நீந்தும் வதனம், சொந்த தேடலில் சிந்தும் தேன்துளிகள், பந்தம் தந்திடும் பனியின் குளிர்மை, நீத்தம் வாழ்க்கை ஒரு யுத்தம் நீயின்றி பித்தம் தானடி மித்தம் மீதாய், மௌனச் சுவர்களில் மலைக்கும் நினைவு, பாவை சிரிப்பில் பாடும் புலர்ச்சி, தூரம் தாண்டிய தூய்மை சிந்தனை, ஊரம் வந்திடம் உறவின் வாசல், சாய்ந்த பக்கங்களின் சந்தன வாசம், பாய்ந்த கனவுகளில் பார்வை நிழல்கள், ஓரம் தேடிய உறவின் ஓசைகள், சோர்ந்து போன சொற்களின் சாயம், நீயும் இல்லையேல் நேரம் நின்றிடும், வீணும் வாழ்வென்று வெறுமை மீதமாய், வீழ்ந்த பனிகளில் விழியின் பசுமை, தாழ்ந்த சுவர்களில் தாழும் நினைவுகள், நீண்ட பயணத்தில் நிமிடம் தேடுதல், ஈர்ந்த பாசத்தின் இசைமொழி சிந்தை, பாடல் புனைவுகளில் பாதம் நினைவாய், காதல் கனவுகளில் கனியும் சுவையாய், தூரம் சென்றிடும் தூய்மை நினைவுகள், ஊரும் பாசத்தின் உணர்வு வாசல், நீயும் இல்லையேல் நேரம் மயங்கும், வாழ்வின் வண்ணங்கள் வாடும் சாயலில், சிந்தை சுவரில் சிறகாய் நினைவாய், வந்தாய் கனவாய் வாழ்வின் வாசலில், பாசம் தேடிடும் பாடல் நிழல்களில், ஊசல் போலவே உறவின் ஓசை, நிழல் போலவே நினைவாய் வந்தாய், விழி பசுமையில் வீசும் கனவாய், பாசம் புனைந்த பாடலின் சுவர்களில் ஓடிட்டது வாரம் சொல். மன்னிக்கவும். சிந்தை பாசம் தேடும் பாடலின் நிழல்களில் ஊசல் போலவே உறவின் ஓசை, நிழல் போலவே நினைவாய் வந்தாய், விழி பசுமையில் வீசும் கனவாய், பாசம் புனைந்த பாடலின் சுவர்களில் ஊர்ந்து சென்ற உறவின் வாசல், நீயும் இல்லையேல் நேரம் சிதறும், வாழ்வின் ஓசைகள் வாடும் மௌனத்தில். சக்திதாசன். அடுத்தது ஜெயமண்ணாண்ட கவிதை நான் வாசிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. சக்தி அண்டம் அசைக்கும் அதிசய சக்தி, மண்மேலே ஆக்கும் மூலமாய் சக்தி, கற்பனைக்கும் எட்டாத ஒன்றாக சக்தி, உற்சாக வாழ்வுக்கு கருவூலம் சக்தி, காரியம் அமைக்கும் உறங்காத சக்தி, வீரியம் பீரிடும் சுரப்பாக சக்தி, தாய்சேய் உறவிங்கே பாசத்தின் சக்தி, தேவில்லா காதலும் நேசத்தின் சக்தி, உயர்வாம் மாதற்கு படைக்கும் சக்தி, பயத்தை பந்தாடும் வலிமையாம் சக்தி,
வளங்களை அழித்திடும் இயற்கையின் சக்தி நலங்களை தருவதாம் இறைவனின் சக்தி. சக்தியால் கிடைத்ததந்த உலக மகா புத்தி சக்தியின் வடிவங்களாய் எம்மையே சுற்றி நம்பினால் நடத்திவிடும் பிரபஞ்ச சக்தி எம்மை வழி நடாத்துவதே உயிரெனும் சக்தி. ஜெயம் தங்கராஜா. ஆம், ஜெயம் தங்கராஜா அவர்கள் அன்பும் அசைக்கும் அதிசயம் சக்தி மண்மேலே ஆக்கும் மூலமாய் சக்தி என்று சொல்லி, அதாவது கற்பனை கெட்டாத ஒன்றாக அந்த சக்தி இருக்கின்றது. அது கற்பனைக்கு எட்டாத அந்த சக்தி தான் இந்த அண்ட சராசரத்துக்கும் அதிசயமாக இருக்கின்ற சக்தி மற்றும் உற்சாக வாழ்வுக்கும் அதுதான் கருவூலம் என்று சொல்லி முதலாவது பந்தியிலே சொல்லி இருக்கின்றார். அடுத்து காரியம் அமைக்கும் உறங்காத சக்தி வீரியம் பீரிடும் சுரப்பாக சக்தி என்று சொல்லி இங்கே தாய் சேய் உறவு இங்கே, அதாவது அந்த தாய்க்கும் சேய்க்கும் இடையில இருக்கின்ற அந்த பாசத்தை ஒரு சக்தியாக சொல்லி இருக்கிறார். உண்மைதான், அது ஒரு சக்தி தான். அந்த உறவுக்குள்ளே இருக்கின்ற தாய்க்கும் சேய்க்கும் இருக்கின்ற அந்த உறவுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒரு பாசம், அது உண்மையிலே வலுவான சக்தி என்றா அதுதான். தேய்வில்லா காதலும் நேசத்தின் சக்தி, தேய்வில்லா காதலும் நேசத்தின் சக்தி. அதாவது காதலர்களுக்கு இடையே இருக்கின்ற அந்த நேசத்தை கூட ஒரு சக்தியாக அவர் வர்ணனை செய்திருக்கின்றார். மற்றும் மாதற்கு பெண்களுக்கு உயர்வு தருவது அந்த படைக்கின்ற சக்தி, உயர்வா மாதற்கு படைக்கும் சக்தி. உண்மைதான், பெண்களால் தான் மண்ணுயிர்கள் படைக்கப்படுகின்றன. அதற்கு அந்த சக்தியை பெண்களுக்கு தான் கொடுத்திருக்கின்றார் இறைவன். அதனாலே நாங்கள் உயர்ந்தவர்களாக, மாதர்கள் நாங்கள் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறோம் என்று சொல்லி அந்த பெண்களுக்கும் அந்த ஒரு புகழாரத்தை தந்திருக்கின்றார். பயத்தை பந்தாடும் வலிமையாம் சக்தி வளங்களை அழித்திடும் இயற்கையின் சக்தி. இங்கே இயற்கையும் ஒரு சக்தி. அதாவது இயற்கையில நாங்கள் எத்தனை வளங்களை காண்கின்றோம், எத்தனை வளங்களால் நாங்கள் பயன்பெறுகின்றோம், அவ்வளவுக்கும் காரணம் அந்த இயற்கை சக்தி. நலன்களை தருவதாம் இறைவனின் சக்தி. உண்மையில எங்களுக்கு நாங்கள் கடவுளிடம்தான் எங்களுக்கு நிலம் தர சொல்லி கேட்போம். ஒரே வேண்டுகோளாக இருக்கும், எங்களுக்கு ஆரோக்கியம்தான் மிக மிக முக்கியமாக இருக்கும். அதுவும் என்னை போன்ற முதுவியவர்கள் கூடுதலாக இறைவனிடம் கேட்பது ஆரோக்கியம். அது இருந்தால் போதும் என்ற அந்த அளவிலே தான் அந்த முதியவர்கள் எல்லோரும் நாடி செல்வது அந்த இறை சக்தியை என்று சொல்லி இருக்கின்றார். மற்றது சக்தியால் கிடைக்கின்ற உலக மகா புக்தி சக்தியின் வடிவங்களாய் எம்மையே சுற்றி நம்பினால் நடத்திவிடும் பிரபஞ்ச சக்தி எம்மை வழி நடத்துவதே உயிரெனும் சக்தி. ஆம், அந்த உலக மகா புத்தி அது இந்த சக்தியின் வடிவங்களாக எங்களை சுற்றி இருக்கின்றது. அதை நாங்க நம்பினால் இந்த பிரபஞ்ச சக்தி அதுதான் எங்களை அப்படியே சுற்றி, அது பிரபஞ்ச சக்தி. நான் இங்க அதை பார்க்கிறேன், அது ஒரு இறை சக்தியாகத்தான். அந்த பிரபஞ்ச சக்தியை நான் இறை சக்தியாகத்தான், சக்தியின் வடிவங்களாக இருக்கின்ற அந்த சக்தியைத்தான் பிரபஞ்ச சக்தி என்று கூறியிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். உண்மையில அந்த மற்றது எங்களை வழி நடத்துறது அந்த உயிரினம் சக்தி. அது உண்மையில நான் இந்த இயற்கை என்றாலும் உயிராகத்தான் பார்க்கின்றேன். பிரபஞ்ச சக்தி என்ற இறை சக்தியையும் நான் உயிராகத்தான் நான் பார்க்கின்றேன். இங்கே அதுதான் எங்களுக்கு அந்த உயிரினம் எங்களுடைய உயிருக்கு தந்தது அந்த உயிர் சக்தி என்று நான் விளங்கிக் கொள்கிறேன். நன்றி. ஆழமான கருத்து செறிவு நிறைந்த கவிதையை தந்த ஜெயம் தங்கராஜா அவர்களே மிகுந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
உண்மையிலே சக்தி வந்து முதியவர்கள் என்று இல்லை, இளையவர்கள் என்று இல்லை, எல்லாருக்கும் அந்த சக்தி இருந்தால்தான் நாங்கள் இந்த உலகத்துல வாழலாம். அதாவது அந்த சக்தி இல்லாட்டி நாங்க நடைப்பணமா தான் வாழ வேண்டி இருக்கு. உண்மையிலே அந்த சக்தி தான் எல்லாருக்குமே துணையாக இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக முதியவர்களுக்கும் இளையவர்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் அந்த சக்தி தான் நலன் தர வேண்டும். ஆனாலும் விசேஷமாக முதியவர்கள் என்று கூறினேன். சரி, அடுத்தது வந்து ஆற்றலின் சக்தி. நீங்க வாசிங்க. நான் வாசிக்கிறதா? மனோகரி ஜெகதீஸ்வரன். மனோகரி ஜெகதீஸ்வரன். ஓகே. ஆற்றலின் வடிவே அன்னை நீயடி, ஆழ்வது உந்தன் செயலடி, அன்னை நீங்க அரணடி, ஆட்டுவித்தால் ஆடாதார் யாரடி, சீற்றமும் சிதறும் முன்னால், மாற்றமும் பிறக்கும் தன்னால், ஆற்றலும் கூடும் அதனால், அன்பும் சூழும் முந்தன் அதிர்வாள், ஏற்றமே எழுதும் எமது எட்டை எவனும் எடுக்கான், எமக்கெதிராய் சாட்டை கூற்றுவனும் அண்டான், உயிர் கூட்டை குதூகலமே கூடி கட்டும் வாழக்கோட்டை. குதூகலமே கூடி கட்டும் வாழ கூட்டை. ஓகே. கூற்றுவனும் அண்டான் உயிர் கூட்டை குதூகலமே கூடி கட்டும் வாழ கோட்டை, தீட்டும் தூரிகை நீ அல்லவா, தீது அண்டுமோ சொல்லடி, ஊட்டம் கொடுப்பதுன் கண்ணொளி அல்லவா, உருகித் தவிக்கின்றோம் உருவேறி, தீட்டும் பாக்களிலும் தெரிகின்றாய், திகட்டா தெய்வமே நீ ஏறி. மனோகரி ஜெகதீஸ்வரன். ஆற்றலின் வடிவே அன்னை நீயடி. அதாவது எங்களுடைய ஆற்றல், எங்களுக்குள்ள இருக்கின்ற ஆற்றல் சக்தி, அன்னையாக நீ அந்த ஆற்றலை தருகின்றாய். ஆழ்வது உந்தன் செயலடி. எங்களை ஆட்கொண்டு நீ எல்லாமே செய்கின்றது. உன்னுடைய செயலாலே எல்லாமே அனைத்தும் நடக்கின்றது. ஆட்டுவித்தால் ஆரடா யாரடி, ஆடாதார் யாரடி. நீ ஆட்டுவிக்கும் போது ஆரும் ஆடாமலுக்கு இருக்க முடியுமா? யாராவது ஆடாமல் இருப்பார்களா? சீற்றமும் சிதறும். அதாவது சீற்றம், அந்த சீற்றப்படும் போது, நாங்கள் ஒரு கோவப்படும் போது அது எங்களுக்கு அந்த ஒரு சிதறிக்கொண்டு போகும். அந்த முன்னாலே அது சிதறும். மாற்றமும் பிறக்கும் தன்னால். இதனால் அந்த சீற்றத்தால் ஒரு மாற்றம் பிறக்கும். அதவும் முன்னாலே ஆற்றலும் கூடும் அதனால். அதுல இருந்து நாங்க ஒரு செயலை செய்யும் போது அதுல எங்களுக்கு சீற்றம் எழுது. சீற்றம் எழுந்த உடனே நாங்க ஒரு கோவப்பட்ட உடனே நாங்க என்ன செய்கிறோம், அந்த செயலை இன்னும் மாற்றி நாங்க எப்படி செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஆற்றலை உருவாக்குகின்றோம். அந்த ஆற்றல் கூடும் அதனாலும் அன்பும் சூழுமுன் அதிர்வாள். உன்னுடைய அதிர்வால் எங்களுக்கு அந்த ஆற்றல் கூடி அதனால் அன்பு சூழ்கின்றது. ஏற்றமே எழுதும் எமது ஏட்டை. ஏற்றம், அதுல இருந்து நாங்கள் ஏற்றம் பெறும்போது அந்த எம்முடைய வாழ்க்கை வரலாறை இந்த ஏடு எங்களுக்கு எழுதி வைக்கும். எவனும் எடுக்கான். அந்த ஏட்டை யாருமே எடுக்க மாட்டாங்க. எமக்கெதிராய் சாட்டை கூற்றுபவனும் அண்டான். அதாவது எமக்கு எதிராக செயல்படுவனும் அண்ட மாட்டான். உயிர் கூட்டை குதூகலமே கூடிக்கட்டும். அதாவது உயிர் கூட்டை, எங்களுடைய உயிரை, அந்த உயிர் கட்டியிருக்கிற இந்த மூச்சு உயிர் கூட்டை குதூகலமே கட்டி கூடும். வாழக்கோட்டை என்று சொல்லி சொன்னா, நான் நினைக்கிறேன் வாழ்கின்ற கோட்டை. அவர் வாழ்கின்ற அந்த வீட்டை அதை ஒரு கோட்டையாக நினைக்கின்றார். தீட்டும் தூரிகை. தீட்டும் தூரிகை நீ அல்லவா. அதாவது நீ எங்களுடைய புத்தியை தீட்டுகின்றாய். அந்த தீட்டுறதுக்கு அந்த துரியாக நீயே இருக்கின்றாய் அல்லவா. தீது அண்டுமோ, தீது கடைசி வரைக்கும் அண்டாது. நீ என்னோடு இருக்கும் போது எப்படி எனக்கு தீது அண்டும்? தீது அண்டாது. தீதுமோ அண்டுமோ சொல்லடி. ஊட்டம் கொடுப்பதோ காணொளி அல்லவா, கண்ணொளி.
அதாவது எனக்கு ஊட்டமாக ஒரு ஊட்டச்சத்தாக நீ உன்னுடைய கண் பார்வை, அந்த கண் பார்வை விரித்த உடனே அந்த அந்த ஒளி கண்ணில இருந்து பட்டு தெறிக்கின்ற ஒளி அங்கே எனக்கு ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கின்றது. உருவி தவிக்கின்றோம் உற்று வேறி, அந்த நேரத்துல உருகி தவிக்க அந்த அவர்களுக்கு சிலருக்கு சொல்லுவார்கள் அந்த சாமி வர்றது என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த ஒருவருக்கு அந்த ஏறும் போது அவர்களுடைய உடம்பு உண்மையிலேயே அவர்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கும். அவனுடைய உடம்பு அப்படியே உருவுற மாதிரி அவர்களுக்கு அந்த ஏறாத மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். உருவி தவிக்கின்றோம் உருவேறி தீட்டும் பாக்களிலும் தெரிகின்றாய் திகட்டாக தெய்வமே நீ என்று. நான் எழுதுகின்ற ஒவ்வொரு பாக்களிலும் நீ தெரிகின்றாய். அது எனக்கு அது தீட்ட எழுத எனக்கு அது திகட்டாத ஒரு தேனாக அந்த பாக்கள் அங்கே நிலைக்கின்றது. அந்த பாக்களை எழுத இன்னும் எழுதும் போலவே இருக்கின்றது. அந்த பாக்களிலும் நீ தெய்வமாக நிலைக்கின்றாய் என்று கூறி முடித்திருக்கின்றார். உண்மையில இவருடைய கவிதையும் நிறைய இந்த சொல்லாடல் மட்டுமில்ல, அவருடைய வரிகளும் நிறைய சிறப்பான வரிகளாத்தான் இருக்கிறது. கூடுதலாக அவர் ஒவ்வொரு வரியிலேயுமே அவருடைய ஆற்றலையும் அவர் அந்த துன்பத்திலிருந்து மீண்டு அதன் பிற்பாடு அவர் ஏற்படும் அந்த சீற்றத்தால் அவர் தன மாற்றம் அடையும் போது அந்த மாற்றத்தினால் ஏற்படும் ஏற்றத்தினால் ஏற்படும் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியும் கூடி அந்த நேரத்துல யாராவது என்னை தீண்டவும் முடியாது, நீ பக்கத்தில் இருக்கும்போது யாருமே என்னை தொட முடியாது. ஆனால் நான் தீட்டும் ஒவ்வொரு பாக்கம் தொடர்ந்து தீட்டிக்கொண்டே வாரேன். அந்த ஏற்றத்திலே இன்னும் ஏறிக்கொண்டே வருகின்றேன். அந்த நேரத்துல எனக்கு அந்த பாக்கள் எல்லாம் ஒரு தேனாக தெரிகின்ற திகட்டாக தெய்வமாக நீ இருக்கின்றாய். அப்போது அந்த பாக்களை தீட்டும் போது எனக்கு இன்னும் தீட்டோனும் போல இருக்கும். ஆனால் அதிலேயும் நீயே இருக்கின்றாய் என்று கூறி முடித்திருக்கின்றார். சிறப்பான வாழ்த்துக்கள் மனோகரி ஜெகதீசன் அவர்களுக்கு. இந்த வாழ்த்துக்கள் மனோகரி ஜெகதீசன் அவர்களே. சக்தி. அருளுக்கும் இருளுக்கும் அத்தாட்சி அறியாத நிகழ்வுக்கு இறை சாட்சி, உடலுக்குள் மலைந்திருக்கும் உயிர் சாட்சி, உருவாக்கும் தாயின் கருசாட்சி. இயற்கை ஒருவரம் இறை சக்தியின் சுரம், இயற்கையின் ரகசியம் இயற்கை சக்தியின் பிரவசம். விஞ்ஞானம் மார்பு தட்டும் விந்தையாய் பெயர் சூட்டி முட்டும். மெஞ்ஞான சக்தியின் அளவெடுப்பு, மேதைகள் பலர் பெயரெடுப்பு. இறை இயக்கத்தின் அருமை புரியாத மனிதன் வறுமை. நிரப்பப்படாத இடைவெளியில் நிரம்பிய கண்டுபிடிப்பு புவிவெளியில். சக்தி என சிலர் அழைப்பார்கள், சடுகதியாய் பலர் துதிப்பார்கள். சாம்பார் போலே சுவைப்பார்கள், சத்தியமாய் சிந்தித்தால் இறைவனே பல சக்தி உணர்வார்கள். வஜிதா முகமது. ஆம், சக்தி அருளுக்கும் இருளுக்கும் அத்தாட்சி. அருள் என்றாயன இருள் என்றாயன, சக்தி தான் அத்தாட்சி என்று கூறியிருக்கிறார். அறியாத நிகழ்வுக்கு இறை சாட்சி. நாங்கள் எங்களை அறியாமலே சில நிகழ்வுகள் நடக்கும், அதற்கெல்லாம் இறை சாட்சி, இறைவன் தான் சாட்சி என்று சொல்லி. உடலுக்குள் மறைந்திருக்கும் உயிர் சாட்சி, இந்த உருவாக்கும் தாயின் கரு சாட்சி. எங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த உயிருக்கு சாட்சி அந்த தாயின் கற்பத்திலே நாங்கள் உருவான அந்த கருதான் என்று சொல்லியிருக்கிறார் முதலாவது பந்தியிலே. இயற்கை ஒரு வேரம், இறை சக்தியின் சுரம், இயற்கையின் ரகசியம், இயக்க சக்தியின் பிரசவம். அதாவது இந்த இயக்கம், இந்த உலகத்தின் இயக்கத்துக்கு ஒரு சக்தியின் ஒரு பிரசவம் தான் காரணம். இயக்க சக்தி, அந்த சக்தியை இயக்க சக்தி என்று சொல்லி அது பிரசவம் தான் இந்த இயற்கைக்கு ஒரு சுரமாக, அது ஒரு ரகசியம், அது ஒரு ரகசியமாகவும் அது ஒரு இறை சக்தியின் சுரம் என்று சொல்லி
சுரம் என்றா இங்க அது இறைசக்தி நான் விளங்கி கொள்கிறேன். சுரம் என்றா அது ஒரு ஒலி. அப்ப அந்த இறை சக்தியின் ஒலி அது இந்த பிரபஞ்சத்தில ஒலித்து கொண்டிருக்கின்ற மாதிரி எனக்கு அதிலே ஒரு விளக்கம் இருக்கு என்று நான் நம்புகிறேன். விஞ்ஞானம் மார்பு தட்டும் விந்தையாய் பெயர் சூட்டி முட்டும். விஞ்ஞானத்துக்கும் விந்தைகள் நடக்கின்ற இந்த விந்தை உலகத்திலே ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி அதுக்கும் அந்த சக்தி ஒரு சக்தி இருக்கு. அதே போல மெஞ்ஞான சக்தியின் களவெடுப்பு, மேதைகள் பலர் பெயர் எடுப்பு. அது மெஞ்ஞானம். இங்க வந்து மெஞ்ஞானம் அந்த அதாவது ஆன்மீகத்தில சக்தி அதை களவெடுக்கிறார்கள், மேதைகள் பலர் பெயர் எடுக்கிறார்கள். அந்த ஆன்மீக இதுல வழியில சிலர் தவறான செயல்களை செய்து பெயர் எடுக்கிறார்கள். அவர்களை மேதைகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் வனிதா. அந்த சக்தியை களவெடுக்கிறார்கள். அப்படியும் நடக்கிறது தான், நாங்க பார்க்கின்றோம் தானே. அதைத்தான் கொண்டு வந்திருக்கின்றார். அடுத்து இறை இயக்கத்தின் அருமை புரியாத மனிதன் வெறுமை. இறை இயக்கத்தின் அருமை புரியாத மனிதன். அந்த இறை இயக்கம், அந்த இறை சக்தியின் இயக்கத்தை புரியாத மனிதன் தான் வெறுமையாக இருப்பான். உண்மை, அது உண்மை, மிக மிக உண்மை. அந்த இறை சக்தியை உணராதவர்கள் வெறுமையாத்தான் இருப்பார்கள். நிரப்பப்படாத இடைவெளியில் நிரம்பிய கண்டுபிடிப்பு புவி வெயில். புவி வெயில் என்று எழுதியிருக்கிறார். புவி வெளியில் என்றா அல்லது புவி வெயில் என்றா? வெளியில் புவி வெளியில் வெளியில் என்றுதான் வர வேண்டும் என்றுதான் நானும் நினைக்கிறேன். என்ன நிரம்பிய கண்டுபிடிப்பு புவி வெளியில், அந்த சக்தி அப்படி அந்த விஞ்ஞான சக்தியினால நிறைய கண்டுபிடிப்புகள் இந்த பூமியில நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதை சொல்லி இருக்கின்றேன். அந்த உண்மையில எனக்கு இதுல மிக மிக பிடித்த வரி அந்த இறை இயக்கத்தின் அருமை புரியாத மனிதன் வெறுமை. ஒரு மிகுந்த மிகுந்த ஆழம் பொதிந்த அந்த வரி எனக்கு என்னை மிகவும் கவர்ந்திருக்கிறது. சக்தி என சில அழைப்பார்கள், சடுகதியாய் பலர் துதிப்பார்கள், சாம்பார் போல சுவைப்பார்கள். சாம்பார் போல சுவைப்பார்கள். அதில் ஒரு கேளிக்கையும் வந்திருக்கிறது. சத்தியமாய் சிந்தித்தால் இறைவனே பல சக்தி உணர்வார்கள். உண்மைதான், இறைவனே தான் எல்லாவற்றுக்கும் இறைவனே தான். விஞ்ஞானிகள் கூட கண்டுபிடித்திருக்கின்ற அந்த கண்டுபிடிப்புகளுக்கு கூட அந்த சக்தி அவர்களினுடைய சக்தி என்று அவர்கள் சொல்லவில்லை. உண்மையிலேயே அது ஏற்கனவே இருந்ததைத்தான் தாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம் என்று சொல்லி சில விஞ்ஞானிகள் எழுதியதை நான் வாசித்திருக்கின்றேன். ஏற்கனவே இருந்தது நாங்க அது உண்மையில இறை சக்தியால தான் அது உருவாக்கப்பட்டது, நாங்க கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொல்லி விஞ்ஞானிகள் கூடி இறைவனைத்தான், அந்த இறை சக்தியைத்தான் முதலிடமாக வைத்து எழுதியிருக்கிறார்கள் கட்டுரைகள், வாசித்திருக்கின்றேன். இங்கேயும் வஜிதா சொல்லுகின்றார், இறைவனே பல சக்தி உணர்வார்கள். சத்தியமா சிந்தித்தார், உண்மையா சத்தியமா சிந்திக்க வேணும். இறைவன் தான் பல சக்தி உணர்வார்கள். அருமை, வாழ்த்துக்கள் வஜிதா. உண்மையிலே ஆரம்ப காலத்துல வந்து ஒரு ஒலி தானே இருந்தது, எழுத்து வடிவம் இல்லத்தானே. அப்ப அந்த காலகட்டத்துல வந்து இப்ப பாணருக்கு அதுக்கு முதல் வந்து இப்ப 3000 ஆண்டுக்கு முதல் வந்து ஒரு உலகம் இருந்தது. ஆனால் அவர்கள் வாழ்ந்ததுன்ற வந்து அடிப்படை அவர்களுடைய தடயங்கள் வந்து சிலது கிடைச்சது, சிலது கிடைக்கல. அப்படின்ற வந்து உண்மையில ஒரு சக்தி இருந்திருக்கு. அந்த சக்தியால தானே இந்த மனிதர்கள் இப்படி உருவாயிருக்கிறார்கள். இயற்கை என்றது ஒரு சக்தி. இயற்கையிலேயே வந்து நிறைய நாங்க உணர்றோம். ஆனா இயற்கையே அந்த காலத்திலே எழுதி வச்சு எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். ஆனா அது வந்து செயற்பாட்டில் இருக்கவில்லை. இப்போதுதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மேலே கொண்டு வரார்கள் ஒவ்வொரு செயல்பாட்டாக. அந்த காலத்துல வயசு போனாக்கள் எல்லாம் ஒவ்வொரு காரணம் சொல்லுவார்கள். ஏன் அந்த அந்த மரபு அந்த அடிப்படையில வரும்போது அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது காரணம் வச்சிருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே நாங்க வந்து இப்ப வழிபட்டது யார தெரியுமா? உண்மையிலேயே கடவுளை நாங்க அந்த காலத்துல வழிபட இல்லை.
இல்ல அந்த காலத்துல சூரியனைத்தானே வழிபட்டவர்கள். இல்ல எங்களுடைய சமயம் அந்த காலத்துல வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் ம். நடுகள் வழிபாடுன்னு தான் ஒன்று இருந்தது. அப்ப ஆ. நடுகள் வழிபாடுன்றது வந்து போருக்கு போற வீரர்கள் வந்து மரணமடைவார்கள். மரணமடையும் போது அவர்களுக்காக நடப்படும் அந்த கல் அவர்களைத்தான் நாங்க வணங்கினோம் நாங்கள் அந்த காலத்துல. ஆனால் ஆஹா. அதுக்கு பிறகுதான் எங்களுடைய கடவுள் வழிபாடே வந்ததுன்னு சொல்லி இலக்கியத்துல இருக்குது. ஆஹா. அப்படி ம். அப்படி இயற்கை வந்து இயற்கை சக்தி இருந்தது. ஆனால் நாங்கள் அதை அறியவில்லை. இப்போது நாங்கள் இயற்கையே நாங்க கொண்டாடுகின்றோம் அந்த சக்தியாக. ம். ம். நன்றி நன்றி சரளா, விளக்கத்திற்கு நன்றி. உங்கள் நன்றி மூலம் நன்றி. அறிந்து கொண்டேன். நன்றி. அஹ் அடுத்தது சக்தி. நீங்க வாசிங்க. யார் வாசிக்கிறது? சிவா சிவதர்சன். சிவா சிவாசிவதர்சன். Okay. சக்தி உயிர்தன் கடமைகள் ஆற்ற உதவிடும் சக்தி, சிறு அணுவையும் அசையச் செய்திடும் சக்தி, சிவமும் சவமாகாமல் காத்திடும் சக்தி, கல்வி செல்வம் வீரம் என்றே போற்றிடும் சக்தி. காணும் பொருள் யாவிலும் சக்தி வடிவம், கண்டு பயன் பெறும் அறிவியல் உலகம், ஆதவன் இயற்கையில் தரும் ஒளி வெப்பம், சூரிய வெப்பத்தால் விரிவடையும் பவனம். காற்றாய் வீசும் மழையாய்ப் பொழியும் நீராய்ப் பாயும் யாவும் அருக்கனின் அருட்கொடையாகும். திண்மங்கள் உராய்ந்தால் விளைவோ காந்த சக்தி, கார் மேகங்கள் மோதினால் பிறக்கும் மின் சக்தி. சிறு துணிக்கைகளாக பிளவுபடும் போது அணு சக்தி, அதுவே இன்று உலகை மிரட்டும் அசுர சக்தி. இயற்கை அளிக்கும் சக்திகள் ஒருபுறம், மனிதன் ஆக்கும் சக்திகள் மறுபுறம். நன்மை தீமையும் இதில் கலப்படும் அளவுக்கு மிஞ்சினால் ஆபத்தின் இருப்பிடம். இயற்கையை அனுசரித்து வாழா மானுடம், அனர்த்தம் வந்த பின் நாடிடும் இறை அனுக்கிரகம். சக்தி வழிபாடும் சாந்தி கோரும் யாகம் ஹோமம் பிரபலம், அளவான பயன்பாட்டின் அவசியத்தை உணர்த்துமா நிச்சயம். நன்றி, வணக்கம். சிவா சிவதர்ஷன். உயிரின் தன் கடமைகளை ஆற்ற உயிர் தன் கடமை அதாவது சரளா மன்னிக்கம். ஒரு 5 நிமிஷத்துல மீண்டும் இணைகிறேன். மீண்டும் நீங்க விளக்கம் தாங்கும், நான் கேட்டுக்கொண்டு 5 நிமிஷத்துல மீண்டும். நன்றி நன்றி நன்றி. உயிர் தன் கடமைகளை ஆற்ற உதவிடும் சக்தி. அதாவது எங்களோட உடல்ல வந்து உயிர் இருந்தா தானே நாங்கள் கடமைகளை ஆற்ற முடியும். அதுக்கு எங்கள் சக்தி உதவுகின்றது. சிறு அணுவையும் அசையச் செய்திடும் சக்தி, சிவமும் சவமாகாமல் காத்திடும் சக்தி. அதாவது சிவத்தையும் சக்தியே காக்கின்ற. கல்வி செல்வம் வீரம் என்றே போற்றிடும் சக்தி. இந்த கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றையும் போற்றுவது அந்த ஒரு சக்தி தான். அந்த ஒரு சக்தியே வந்து மூன்றாக பிரிந்து மூன்றையும் கல்வியா செல்வமா வீரமா, இதுல வந்து நான் பெருசா நீ பெருசா அந்த போர் நடக்கும். அந்த இதுலயும் வந்து சக்தி எல்லாமே சமம்தான். ஒன்றில்லாட்டி ஒன்றில்லை, ஒன்றில்லாட்டி ஒன்றில்லை. அப்படிப்பட்ட சக்தி மூன்று, கல்வியும் செல்வமும் வீரம். கல்வி இருக்கும் இடத்தில் செல்வம் இருக்காதாம் என்று சொல்லுவார்கள். மேல இது வந்து இதுல இருக்கின்றது. அதாவது கல்வி இருப்பவர்களிடம் செல்வம் இருக்காது என்று கூறுவார்கள். காணும் பொருள் யாவிலும் சக்தி வடிவம், கண்டு பயன்பெறும். அதாவது நாங்கள் காண்ற எல்லா பொருளையுமே உலகத்துல இப்ப உங்களுடைய எந்த பொருளை எடுத்தாலும் அங்கே ஒரு சக்தி வடிவமாய் இருக்கும். கண்டு பயன்பெறும் அறிவியல் உலகம். அந்த அறிவியல் உலகம் வந்து அதை கண்டு பயன்பெறுகிறார்கள். ஆதவன் இயற்கையில் தரும் ஒளி வெப்பம். இந்த விஞ்ஞான உலகம் அந்த இயற்கை சூரியன் ஒளியை, அந்த வெப்பத்தை சூரிய வெப்பத்தால் விரிவடையும் பவனம். அதாவது விஞ்ஞான உலகம் அந்த சூரிய வெப்பத்தை கண்டுபிடித்து அதிலேயே அவர்கள் எத்தனை கண்டுபிடிப்புகளை செய்கின்றார்கள். இந்த சூரிய வெப்பத்தால் விரிவடையும் பவனம். இந்த சூரிய வெப்பத்தாலே இந்த உலகம் விரிவடைகின்றது. காற்றாய் வீசும் மழையாய் பொழியும்
அதாவது இந்த சூரிய வெப்பம் வந்து காற்றாய் போய் மழையாகி அது உருகி பொழியும், மழையாக பொழியும், நீராய் பாயும், யாவும் அக்கினி கொடையாகும். அதாவது இத்தனையும் காற்று, மழை, நீர் எல்லாத்துக்கும் வந்து அக்கினின்ற கொடையாகும், அருட்கொடையாகும். திண்மங்கள் உராய்ந்தால் விளைவோ காந்த சக்தி. அதாவது ஒன்றோட அந்த கல்லோட கல் உறைஞ்சால் அங்கேயே வந்து காந்தம், அந்த சக்தி பிறக்கும், ஒரு மின் அதிர்வு சக்தி ஒன்று பிறக்கும். சிறு துணிகளை பிளவுபடுத்தும் போது அணுசக்தி. அதாவது இந்த துணிகளை அந்த கிழிக்கும் போதும் அங்கேயும் ஒரு சத்தம் ஒன்று கேட்கும், அங்கேயும் ஒரு ஒரு சொக்கு அடிச்ச மாதிரி இருக்கும் எங்களோட கையில சில நேரங்கள்ல. அதுவும் ஒரு அணுசக்தி. அதுவே இன்று உலகில் மிரட்டும் அசுர சக்தி. அந்த அணுசக்திகள் வந்து இந்த உலகத்திலேயே இன்றைக்கு மிரட்டி கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு உயிரையும் காவு கொள்கின்றது. அந்த ஒவ்வொரு உயிரையும் அழைக்கிறதுக்காக இந்த அணுசக்தியை பயன்படுத்துகின்றார்கள். இயற்கை அளிக்கும் சக்தி ஒரு புறம், மனிதனாக்கும் சக்திகள் மறுபுறம். அதாவது இயற்கையும் செயற்கையும். இயற்கை ஒரு சக்தியை கொடுக்கிறார், மனிதன் ஒரு சக்தியை உருவாக்குறான், அது வந்து செயற்கை சக்தி ஒரு புறம். ஆக்கும் சக்தியை மறுபுறம். நன்மை தீமையும் இதில் கலப்படம் அளவுக்கு மிஞ்சினால் ஆபத்தின் இருப்பிடமே. அதாவது இதுல வந்து மனிதன் உருவாக்குன்ற சக்தியில வந்து நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்றுவார்கள். அதுபோல இதுல வந்து கலப்படம் அளவுக்கு மிஞ்சினால் ஆபத்தின் இருப்பிடம் என்று கூறியிருக்கின்றார். இயற்கையை அனுசரிச்சு வாழா மானுடன் அனர்த்தம் வந்த பின் நாடிடும் இறை அனுக்கிரகம். அதாவது இயற்கையை அழிக்கிறது, அதாவது இயற்கையை வந்து மனிதன் அழிக்கின்றான். முந்தியெல்லாம் இந்த இயற்கையை கட்டி காப்பார்கள், அதாவது இந்த காடுகள் அதுகள் எல்லாம் வனங்கள் எல்லாம் அழிக்கின்றார்கள். இப்போது அந்த காலத்திலே அழிக்க மாட்டார்கள், அதை ஒரு சொத்தாக காப்பார்கள். அந்த இயற்கையை அதை அனுசரித்து வாழாத மனிதர்கள் நிச்சயமாக ஒரு வந்த பின் இறையை தேடி ஓடுவார்கள். இறை அனுக்கிரகம் சக்தி வழிபாடு, அதாவது அதன் பிற்பாடு தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே இறைவனை நாடுவார்கள். அனுக்கிரகம் அந்த சக்தியின் வழிபாடு. சாந்தி ஓரும் யாகம், அதாவது அந்த சக்தியை வழிபட்டு அதுக்கு யாகம் எல்லாம் வளர்த்து அந்த சாந்தி அவர்கள் செய்த பாவங்களை போக்குறதுக்காக அந்த சாந்தி ஹோமங்களை வளர்ப்பார்கள். பிரபலம் அளவான பயன்பாட்டின் அவசியத்தை உணர்த்துமா நிச்சயம். அதாவது இவர் கேட்டிருக்கின்றார், அளவுக்கு மீறின சக்தி உங்களுக்கு என்னத்துக்கு? அந்த அளவுக்கு மீறின சக்தியால தானே இந்த இயற்கையை நீங்கள் உருவாக்குகின்றீர்கள். இந்த உருவாக்கும் இயற்கை வந்து அளவுக்கு மீறினால் அந்த அவசியத்தை உணர்த்துமா நிச்சயம் என்று கேள்விக்குறியோட முடித்திருக்கின்றார். அவருடைய கவிதை, ஒவ்வொரு கவிதையிலையும் அவர் நிறைய பெரிய கவிதை தான் எழுதுவார். இருந்தாலும் அவருடைய கவிதைகள் மிக சிறப்பாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு கவிதையிலும் ஒவ்வொரு பொருளை அங்கே புகுத்தி விடுவார். அதே மாதிரி 5 1 1 2 3 4 5 கவிதைகளையும் அவர் அங்கே ஒவ்வொரு சக்தியை கொண்டே நடத்தி இருக்கின்றார். மிக சிறப்பான வாழ்த்துக்கள் சிவா சிவதர்ஷன் அவர்களுக்கு. மீந்த வாழ்த்துக்கள் சிவா சிவதர்ஷன் அவர்களே. அடுத்தது சக்தி வசந்தா அக்கா வந்தது. சக்தி சர்வமும் இயக்கும் சக்தியின் கொடை, சகலமும் சக்திக்குள் அடைக்கல நிலை, சுழலும் உலகில் சுற்றிடும் சக்தி, சுற்றுச்சுழலிலும் பரிமாண வளர்ச்சி, இயங்கு சக்தியாய் இயல்பிலே ஒன்றும் இல்லாது போயின் வாழ்வே குன்றும், வல்லமை நிறைந்த சக்தியின் வரம், வாழ்வின் ஆதார சக்தியே உரம், எண்திசை நிறைந்து வியாபிக்கும் வினையாம், இதிலும் இயங்கும் சக்தியின் வேகம், குன்றாது வாழ்வின் குவலயம் மிளிரும், சக்தியே சர்வத்தின் ஆதார மூலம். நன்றி. வஜந்தா ஜெகதீசன். சர்வமும் வியக்கும் சக்தியின் கொடை. இந்த சக்தியின் கொடையினால சர்வ உலகமும் வியக்கும். அப்படி வியக்கத்தக்க வகையில இந்த சக்தியின் கொடைகளை நாங்கள் காண்கின்றோம். சகலமும் சக்திக்குள் அடைக்கல நிலை, எல்லாமே சக்திக்குள்ளே தான் அடங்குது.
அடை நம்ம வளர்ச்சியை காண்கின்றோம் என்று சொல்லி இயற்கையை கொண்டு வந்து அந்த இயற்கை சக்தியின் வளர்ச்சியை சொல்லி இருக்கின்றார். இயங்கு சக்தியா இயல்பிலே ஒன்றும் இல்லாது போயின் வாழ்வே குன்றும். நாங்கள் எங்களுக்கு இயங்குறதுக்கு சக்தி தேவை, சக்தி முக்கியம். இயல்பு இல்லை, அது இயல்பு, அது இயல்பு எல்லோருக்கும் வாழ்வு, வாழ்வை குன்றிப்போம். அந்த வல்லமை நிறைந்த அந்த சக்தியின் வரம் வாழ்வின் ஆதார சக்தியே உரம். அதுதான் உரமாக இருக்கின்றது, அந்த சக்தி தான் அது. அந்த வல்லமை நிறைந்த அந்த சக்தி எண்திசை நிறைந்து வியாபிக்கும் வினயம் எதிலும் இயங்கும் சக்தியின் வேகம். சக்தியின் வேகத்தை நாங்கள் 8 திக்கும் வியாபித்திருக்கின்ற அந்த சக்தியை நாங்கள் காண்கின்றோம். குன்றாது வாளின் குவலயம் முளிரும். அதாவது சக்தி குன்றாது நாங்கள் வாழ்வோம் என்றால் குவலயம் முளிரும். முதல் நாங்கள் சக்தியோட வாழ வேண்டும். அதே நேரம் அப்பொழுது நாங்கள் மற்றவர்களுக்கும் சக்தி கொடுக்கலாம். அப்ப நாங்கள் முதல் எங்களுக்கு சக்தி குன்றாது நாங்கள் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குவலயம் முளிரும். எல்லாவற்றுக்கும் சக்தியே சர்வத்தின் ஆதாரம் மூலம். அந்த சக்தி இறை சக்தியாக இருக்கலாம், இயற்கை சக்தியாக இருக்கலாம். எல்லா ஆதாரம் ஆதாரம் மூலம் சக்தி என்று சொல்லி வசந்தா ஜெகதீசன் மிகவும் ஒரு விரிவான விளக்கமுள்ள கவிதையை குறுகிய வரிகளுக்குள் அடக்கி எழுதி எங்களுக்கு தந்திருக்கின்றார். மிகுந்த வாழ்த்துக்கள் வசந்த். இனிய வாழ்த்துக்கள் வசந்தா அக்கா அவர்களுக்கு. ஜெகதீசன் அவர்களே நன்றி. அடுத்து ஜெபா ஸ்ரீதேவிகன் கனடா. ஜெபா ஸ்ரீதேவிகன் கனடா. சக்தி மாற்றம் என்பது உலக நியதி, மாறாமல் நிலைப்பது சக்தி. பக்தியாய் வேண்டி நின்று பராசக்தி அருள் பெற்று உள்ள தொளிரும் விளக்காய் ஊக்கம் தந்திடு மொழியாய் உன்னுள் சக்தியை இருத்தி உலகு முழுதும் தேடாமல் என்னால் முடியும் எனும் வார்த்தை ஏணிப்படியாய் கோர்த்து விதைக்குள் உறங்கும் மரம் போல உனக்குள் உறங்கும் சக்தி கண்டு விண்ணை தொட்டு நீ வெற்றிக்கு வழி வகுத்து அன்னை பராசக்தியின் ஒளியாய் அகிலத்தையும் காப்பாயே. மாற்றம் என்பது உலக நியதி. அதாவது மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும், மாறாமலுக்கு இருக்க முடியாது. மாறாமல் நிலைப்பது சக்தி. அதாவது எப்பயும் மாறாம நிலையா நிற்கிறது சக்தி தான். அந்த சக்தி எந்த காலத்திலேயும் மாறாது. பக்தியாய் வேண்டி நின்று பராசக்தி அருள் பெற்று, அதாவது நாங்கள் பக்தியோட கடவுளை வேண்டினா அந்த கடவுள் அந்த பராசக்தியின் அருள் கிடைக்கும். உள்ளத்தொளிரும் விளக்காய் ஊக்கம் தந்திர மொழி. அதாவது உள்ளத்துக்குள்ள எங்களுடைய மனசு ஒரு ஒரு ஒளிரும் விளக்காய் இருக்கும். அந்த 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 விளக்காக அந்த மனசை கொண்டே நிறுத்தியிருக்கிறார். ஒளி, அந்த ஒளி எப்படி பிரகாசிக்கும், அது போல ஊக்கத்தை தந்திடும் மொழி. உன்னுள் சக்தியை இருத்து உலகம் முழுதும் தேடாமல். அதாவது நீ உன்னுக்குள்ள சக்தியை இருத்து, அதாவது உள்ளத்துல நாம் உண்மையிலேயே உள்ளம் தூய்மையா இருந்தால் எங்களுடைய எல்லாமே தூய்மையா இருக்கும். அதாவது அப்ப நாங்க என்ன செய்யணும், எங்களுடைய சக்தியை உள்ளுக்குள்ளே எடுத்தால் கடவுளை நித்தம் வேண்டி கடவுளை துதித்து கடவுளை பாடி அந்த கடவுள சிந்தனையோட இருக்க அந்த சக்தியின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். நீ உலகத்துல அந்த சக்தியை தேட வேண்டாம், ஆனா உன்னுக்குள்ளே ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை தேடு என்று கூறியிருக்கின்றார். என்னால் முடியுமென வார்த்தை ஏணிப்படியாய் கோர்த்து விதைக்குள் உறங்கும் மரம் போல உனக்குள் உறங்கும் சக்தியை கண்டுபிடி. அதாவது நாங்க எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேணும். எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு துன்பமோ ஒரு கஷ்டமோ வரும்போது நாங்க எங்கள்கிட்ட ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை நாங்க மறந்து விடுவோம், சக்தியை இழந்து விடுவோம். அந்த துன்பத்துல அந்த சக்தியை நாங்க இழந்து விடுவோம். ஆனால் உனக்கிட்ட இருக்கிற சக்தியை எடுத்து எனக்கு முடியும் என்று
உன்னால ஒரு சக்தியை உன்னுடைய சக்தியை எடுத்துக்கொள். அப்போது உன்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஏணிப்படியாக உயரும். அத உயர்றதுக்கு வந்து உனக்குள்ள இருக்கிற சக்தியை கண்டுபிடி என்று கூறியிருக்கிறார். விண்ணை தொட்டு நீ வெற்றிக்கு வழிவகுத்து அன்னை பராசக்தியின் ஒளியாய் அகிலத்தை காப்பாயே. அதாவது அந்த சக்தியை நீ கண்டுபிடிக்கும் போது இந்த விண்ணை தொடுவாய். இந்த வானம் போல் அந்த வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு நீ உன்னுடைய வெற்றி பாதை வழிவகுக்கும். அந்த வெற்றிக்கு அந்த வழிவகுக்கும் அந்த அன்னை பராசக்தியின் ஒளி. அதாவது இந்த உலகத்தை ஆள்ற அன்னை பராசக்தி அந்த ஒளியாலேயே உன்னுடைய வாழ்வு உயரும் என்று கூறி முடித்திருக்கின்றார். சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெபா ஜெகதீஷ் ஜெகதீஷ் ஸ்ரீதேவிகன் சொல்லி இவருடைய கவிதையும் வந்து உண்மையிலே அழகான வரிகள், சின்ன கவிதை தான், ஆனால் நிறைய பொருள் நிறைந்த கவிதை. வாசிக்கிறதுக்கும் இலகுவாக எழுதுவர். சின்ன சின்ன வரிகள்ல, ஆனால் நல்ல பொருளோடு எழுதுவார். மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தது உங்களுடைய கவிதையாக்கும் சக்தி. இல்ல, அதை விட்டு நாங்க கடைசியாக இவர் பாவையண்ணா எழுதி இருக்கிறாரு இல்லோ, அப்ப நான் அதை வாசிக்கிறேன். நீங்க பிறகு கடைசியாக என்னுடைய கவிதைய வாசிச்சு விளக்கத்தையும் நீங்களே சொல்லுங்க. பாவையண்ணாண்ட கவிதையை நான் வாசிக்கிறேன். எல்லாளன் என்ற பெயரில் வாசிச்சாச்சு. எல்லாரும் முடிஞ்சது. நாங்க பாவையண்ணாவோட வாசிச்சாச்சு. வாசிச்சிட்டீங்களா? ஓகே. அப்ப சரி சரி. அப்ப நீங்க என்னுடைய கவிதையை வாசிங்க. நீங்க இப்ப கடைசியான கவிதை நான் வாசிக்கிறேன், நீங்கள் விமர்சனம் தாங்க. நான் எழுதியது நான். சக்தி. வீரத்தின் திருவுருவாய் கோரத் தாண்டவமாடும் ஆரணி பூரணி அம்பாள் துர்கா தேவி. நம்பினோரை கைவிடுவதில்லை, விம்மி அழுவோரை துடைத்திடும் கிரியா சக்தி. செல்வத்தின் நாயகி சேருமிடம் சிறப்பே, பல்லுரு கொண்டாள் அல்லல்கள் போக்குவாள், அஷ்டலட்சுமியாய் கஷ்டங்கள் களைந்திடுவாள் இச்சா சக்தி. நளின ஆசனத்தில் அமர்பவள், அழித்திடும் அருளினால் சொல்விற்பெனமும் அவதானமும் கவி சொல்லவல்ல, நல்வித்தைகளும் பெற்றிடலாம் கல்வி பெரும் செல்வப்பேறு. தலைமகள் ஆகிய ஞான சக்தி. 9 நாட்கள் சக்தியின் ஒப்பற்ற மகிமையை கொண்டாடி 10ஆம் நாளாம் தசமியில் வெற்றியை பறை சாற்றும் விஜயதசமி கொண்டாடி மகிழ்ந்திடுவோமே. பக்தியுடனே வேண்டிட பயம் அனைத்தும் விலகும், சக்தி சக்தி என்றிட புது சக்தி பிறந்திடுமே. நன்றி, வணக்கம். ஆமாம், சக்திக்கு சக்தி பிறந்திருக்கிறது. உண்மையிலே உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தந்தையர் வைத்திருக்கிறாரு சக்தி என்று. உண்மையிலே அந்த சக்தி இந்த சக்தியிலே தெரிகின்றது. வீரத்தின் திருவுருவாய் கோர தாண்டவம் ஆடும் ஆரணி பூரணி அம்பாள். அந்த அம்பாளுக்குரிய பெயர்கள் நிறைய பெயர்கள். அதிலே வந்து ஆரணி பூரணி அம்பாள் துர்கா தேவி என்று வீரத்தாயை போற்றுவார்கள். உண்மையிலே வீரத்தின் ஓரவ தாண்டமாடுறது அந்த அவருடைய வீரம் வந்து அந்த வாளோடும் இதோடும் அந்த தாண்டவம் ஆடுவர் அந்த துர்காதேவி. நம்பினோரை கைவிடுவதில்லை. ஆமா, விம்மி அழுவோரை துடைப்பித்து விடும். அவரை நம்பி வாழ்வோரை கைவிட மாட்டார். ஆனால் அவரை விம்மி அழுது துதித்து துதிபாடி அவர்களுக்கு அந்த கிரியையை செய்து பலம் வருபவர்களுக்கு உண்மையிலே அவர் துணை நிற்பார் எப்போதும். அடுத்தது வந்து 2வது, முதல் வந்து வீரத்தாயை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அடுத்தது செல்வத்தாய். செல்வத்தின் நாயகி சேரும் இடம் திறப்பே. உண்மையிலே செல்வம், எங்களுடைய வீட்டுல செல்வம் நிறைந்திருந்தால்தான் அந்த மற்றவர்கள் எங்களை அழைப்பார்கள். அதுவும் உண்டு. அதோட செல்வத்தின் நாயை சேரும் இடம் திறப்பே. செல்வத்தின் நாயையிடம் சேரும், அவர் எங்க சேர்ந்தாலும் அந்த சிறப்பு கிடைக்கும். பல்லுரு கொண்டாள், பல உருக்களை அதாவது பல உருவங்களை கொண்டிருக்கிறார். அல்லல்கள் போக்குவாள், எங்களுடைய துன்பங்களை போக்குவாள் அஷ்டலட்சுமி.
அஷ்டலட்சுமியாக கஷ்டங்களை தீர்த்திடுவாள். அது 8 லட்சுமியாக அந்த அவர் வலம் வந்து அந்த கஷ்டங்களை களைந்திடுவார். இச்சா சக்தி நளின ஆசனத்தில் அமர்பவள். ஆமாம், அவர் வந்து அந்த அந்த சக்தியில வந்து ஒவ்வொரு சக்தி மிச்ச சக்தி ஒவ்வொரு சக்தியையும் அந்த அந்த சக்தி ஆளும் போது இந்த சக்தியிலே வந்து இந்த ஆசனத்திலே அமர்பவள் அழித்திடும் அருள்நாள் சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்லவல். அதாவது உண்மையிலே இப்ப அடுத்தது வந்து கலை தாயை வந்து அவர்கள் அந்த கலை தாய் வந்து உண்மையில எங்களுடைய கலை தாயை நாங்கள் போற்ற போற்ற அவரை தொழ எங்களுக்கு கல்வி செல்வம் நிறையவே கிட்டும் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். சொல் விற்பனமும் எங்களுடைய நாவிலேயே அவள் வந்து நடனம் ஆடுவாள் இந்த கல்வி தாய். அந்த சொல் எப்படி அந்த நடனம் ஆடுகின்றாள். அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தைகளும். அந்த தாய் எங்களுக்கு கவியை சொல்றதுக்கு நல்ல வித்தைகளை காட்டித்தாராள். அவதானமாக அந்த நல்ல வித்தைகளை எங்களை காட்டித்தாராள். அந்த வித்தைகளை அவரிடம் பெற்றிடலாம். கல்வி பெரும் செல்வ பேறு மலை மகளாகிய ஞான சக்தி. அதுல நான் தவறு விட்டேன். மலைமகள் இல்ல, கலைமகள். சரஸ்வதி தான் எழுதினார் கலைமகள். அதுதான் தவறு நடந்து விட்டது. கலைமகள். கல்வி பெரும் செல்வ பேறு கலைமகளாகிய ஞான சக்தி 9 நாட்கள் சக்தியின் ஒப்பற்ற மகிமையை கொண்டாடி. அதாவது அந்த 9 நாளும் நாங்க விரதம் இருந்து, சின்ன பிள்ளையில நாங்க விரதம் இருந்து கொண்டாடுவோம். இப்பவும் வீடுகளே இந்த 9 நாளும் மரக்கறி சமைச்சு மரக்கறியை பிள்ளைகளுக்கும் கொடுக்கறது சாப்பிட்டு அப்படி 10ஆவது நாள் அந்த விஜயதசமி கொண்டாடுவோம். அது உண்மையிலே அது ஒரு சந்தோஷமான நாள். அன்றைக்கு நாங்க என்னென்ன தொடங்குறோமோ புதுசாக ஏதாவது தொடங்க விருப்பம் என்று சொல்லி சொன்னால் இந்த விஜயதசமியிலே நாங்கள் வைத்து பக்தியுடன் வேண்டி அதுக்குரிய பலனை அடைவோம். பயனடைத்தும் விலகும். அந்த சக்தி பக்தியோட வேண்டினால் எங்களுடைய பயன் அனைத்தும் விலகும். பயன் அனைத்தும் விலகுமா? பயன் அனைத்தும் சேரும். எங்களுக்கு இருக்கிற பயங்கள் எல்லாமே விலகிடும் என்று எழுதினேன். சரி. பயன் அனைத்தும் போகும் என்று விலகும் என்று சொல்லி பயம் அனைத்தும் போகும் விலகும். ஓகே, விலகும். சக்தி என்றிட புத சக்தி பிறந்திடுமே. புது சக்தி தானா வந்துட்டு தூணா போட்டேன்னா புது சக்தி உண்மையிலே சக்தியை வேண்ட 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 புது சக்தி பிறக்க வேண்டியது. மிக அழகாக எழுதியிருக்கிறீர்கள். அந்த சக்திக்கு எத்தனை பேர், வீர தாய்க்கு எத்தனை பேர் இருக்கு முதலாவதுல. அடுத்தது வந்து அவரை நாங்கள் வேண்டி வலம் வந்தா நிச்சயமா எங்களுக்கு ஒரு சக்தியை கொடுப்பா. அடுத்தது வந்து 3 தாயும் வந்து ஒரு சக்தி இல்லாமலுக்கு செல்வம் இல்லை, செல்வம் இல்லாமலுக்கு கல்வி இல்லை. ஆனால் ஒன்று இருக்கிற இடத்துல ஒன்று இருக்காது என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி ஆனா 3ம் ஒரே இடத்துல இருந்தா உண்மையிலே அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். மிக அழகாக எழுதியிருக்கிறீர்கள். ஒவ்வொரு கவிதை ஒவ்வொரு சக்தியை பற்றியும் விரிவாக எழுதியிருக்கின்ற மிக சிறப்பான வாழ்த்துக்கள் அக்கா. இனிய நன்றி. மிக்க நன்றி சரளா, மிக்க நன்றி. என்னோட தொகுப்பில் இருந்து கீழுக்கு வந்து என்ன இது எழுதியிருக்கிறாங்க. வணக்கம் பாவையண்ணா, சரளாக்கா, சிவாஜினி ஸ்ரீதரன் எழுதியிருக்கிற பாவையண்ணா, சரளாக்கா, சக்தி அவர்கள் அனைவருக்கும் வரவேற்றுக் கொள்கிறேன். இயங்கு தள பகுதி பணியில் இருக்கும் வாணி அக்காவிற்கும் நன்றி. தொகுப்பு மிக சிறப்பு. அடுத்தது ஜியா நடேசன் அக்கா எழுதியிருக்கிறேன். சந்தம் சிந்தும் சந்திப்பு நிகழ்வில் கவிதைகளை வாசித்து விரிவாக்கம் செய்யும் கவிதானிகள் சரளா, சக்தி நன்றிகள். எனது கவிதை வரிகளை அழகாக வாசித்தமைக்கும் விரிவாக்கம் செய்து படித்த இருவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தொடங்கி வைத்து சென்ற கவிஞர் பாவை ஜெயபாலனுக்கும் நன்றி, பாராட்டுக்கள். தொழில்நுட்ப வாணிக்கும் நன்றி. ஜியா நடேசன். அடுத்தது செல்வி சிவாஜினி ஸ்ரீதரன்.
மிக மிக மிக்க மிக சிறப்பு, மிக்க திறனாய்வு. சக்தி அவர்களே, தொட்டு திறந்தமைக்கு நன்றி. உங்கள் இருவரின் தொகுப்பு அருமை, வாழ்த்துக்கள். அவன தொட்டு திறக்கவே முடியாது. அடுத்தது சந்திரகுமார் குமாரன். சக்தியும் சரளாவும் சேர்ந்து சக்தியை சமனாக பகிர்ந்து பக்தியுடன் இணைந்த பாங்கு பரவசம் காட்டியது இங்கு. சகோதரிகள் இருவரும் வாசிக்கும் பாங்கும் தட்டி கொடுக்கும் அழகும் சிறப்பு. பாவை எண்ணா வரவை எதிர்பார்க்கின்றேன். தளம் தந்து உதவிய பாமு அதிபர் மற்றும் உப அதிபருக்கும் நன்றி. மதிமகன் குமரன். அடுத்தது குமரன். அருமை, நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது. திறனாய்வு செய்யும் இரு சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள். கவிகள் அனைத்தும் அருமை. குமரன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து பாமு உறவுகளுக்கும், அண்ணாமாருக்கும், அக்காமாருக்கும் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நானும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய பாவை அண்ணாவுக்கும் திருமதி நடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு, உங்களுக்கும் நன்றி சரளா. என்னோடு சேர்ந்து நீங்கள் தொகுப்பில் இருந்தமைக்கு உங்களுக்கும் நன்றி. உங்களுடைய விமர்சனத்திற்கும் பாராட்டுக்கள் கூறி, வாழ்த்துக்கள் எழுதிய அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் ஊக்கங்கள் எங்களை இன்னும் எங்களுக்கு செய்ய வேண்டும். இந்த தொகுப்பில நான் இருக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை தாழ்ந்திருக்கின்றது. நிச்சயமா நீங்கள் தொகுப்புல கட்டாயம் வர வேண்டாம். ஒருவருக்கு நேரம் இல்லாத நேரம் அடுத்தால் கட்டாயம் பாவை எனக்கு கரம் கொடுக்க வேணும். இதே வேளையில இத்தனை கவிஞர்மார்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் வாசிக்கவா? சந்திப்பு விருப்ப தலைப்பு சக்தி. தலைப்பு சக்தி தந்திருக்கிறார், அல்லது விருப்ப தலைப்பிலும் எழுதலாம் என்று சொல்லி. ஆனா எல்லோரும் சக்தி என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார்கள். எழுதியவர்கள் கானா குமரன், சர்வேஸ்வரி சிவரூபன், பாலதேவகயன், செல்வி நித்யானந்தன், ராணி சம்பந்தர், ஜெயா நடேசன், மதிமகன், சுவாதினி ஸ்ரீதரன், சக்தி தாசன், ஜெயம் தங்கராஜா, மனோகரி ஜெகதீஸ்வரன், வஜிதா முகமது, சிவ தர்ஷன், வசந்தா ஜெகதீசன், ஜெயா ஸ்ரீ தேவிகன், சக்தி ஸ்ரீனிசங்கர் மற்றும் பாவை அண்ணா எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். கவி படைப்பாளர்கள் அனைவரும் தொடர்க என்று வாழ்த்தி அன்புடனும் நன்றியுடனும் விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அனைத்து கவிஞர்களுக்கும், எங்களோடு பங்கு கொண்ட வாணிமோகனுக்கும், பாவை அண்ணாவுக்கும், சக்தி அக்காவுக்கும். மேல உங்களோட வாசிப்பும் மிக சிறப்பாக இருந்தது. ஆய்வும் சிறப்பு. தொடர்ந்தும் உங்களுடைய பணி தொடரட்டும். மற்றது வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து சகோதரர்களுக்கும் இனிய நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்வோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.